கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து கண்களை மூடிய வண்ணமாக அம்மா மாதாவிடத்தில் நம்மை விட்டுக் கொடுப்போம். மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே என்ற அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பறித்து பேசும். இந்த நேரம் முழுவதும் உம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்தீர்களோம். எவ்வாறு குழந்தை இயேசுவை மடியில் அமர வைத்து நீ கற்றுக் கொடுத்தீரோ அதே போல் எங்களுக்கும் நீ தன்னை கற்றுத்தார்கள் சொல்லிக்கொண்டு நாம் தாய் வழியாக ஜெபிப்போம். சேர்ந்து உரத்த குரலில் அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களை பெண்களில் ஆசிரியர் பெற்றவர் மீறி உடைய பிரவேற்றின் கண்ணாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். அருள் இருந்த மரியே வாழ்க. பெண்களில் ஆசி பெற்றவர் மீறி உடைய பிரவேற்றின் கண்ணாகி இயேசுவும் ஆசி பெற்றவர். அருள் இருந்த மரியே வாழ்க. ஒரு நிமிஷம் எங்களுக்காகவும் ஜெபியுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். மக்களே, எப்படி இருக்கீங்க? உங்கள் ஊரில் மழை பெய்ஞ்சிச்சா? நல்ல மழை. எங்கள் ஊரில் கெட்ட மழையா? வெரி குட். இப்போ நம்ம நேரடியாக விஷயத்துக்கு போவோம். காரணம் நமக்கு நேரம் குறைவாகின காரணத்தினால நேரடி விஷயத்துக்கு போவோம். மக்களே, எடுத்து படிங்கள். ஆமோஸ் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். இறைவன் தருகின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஆமோஸ் புஸ்தகம் பைபிள் கொண்டு வந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் பார்ப்போம். சந்தோஷம். படி. ஆமோஸ் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். இஸ்ரேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். தெய்வம் இஸ்ரேல் என்று சொல்லும்போது நீயும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நம்மை பார்த்து தெய்வம் தெளிவாக சொல்ற வார்த்தை, இதோ என்னை தேடு, அப்போது நீ வாழ்வு பெறுவாய். அப்படி என்றால் இப்போது நான் வாழ்வு பெறவில்லையா? அப்படி ஏதோ தெய்வம் சொல்ற வார்த்தை என்ன சொல்ல வருகின்றார். என்னது? நீ தேடு, இல்லை என்றால் நீ வாழ்வு பெற மாட்டாய். அப்ப இப்ப இருக்கிற வாழ்வு உண்மையான வாழ்வு அல்ல. அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப எதை நான் தேட வேண்டும்? தெய்வம் எனக்கு என்ன தந்திருக்கின்றார் நான் தேடுவதற்கு. அப்படி தந்த பெற்ற நான் அதை இழந்திருக்கின்றனா? தெய்வம் தந்திருக்கின்றார், நான் தான் இழந்திருக்கின்றேன். எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? எடுத்து படியுங்கள். என்ன தெய்வம் எனக்கு தந்திருக்கின்றார்? எடுத்து படியுங்கள். தொடக்கநூல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். தொடக்கநூல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். அப்பொழுது ஆண்டவர், என் ஆவி தவறிழைக்கும் மனிதனில் என்றென்றும் தங்க போவதில்லை. தெய்வம் எனக்கு தந்திருப்பது என்னது? தூய ஆவியை எனக்கு தந்திருக்கின்றார். அந்த ஆவியானவரை பெற்ற நான், திருமுழுக்கு வழியாக அந்த ஆவியானவரை பெற்ற நான், அந்த ஆவியானவரை நான் இழக்கின்றேன். எப்படி நான் இழந்திருக்கின்றேன்? பாவத்தின் வழியாக. நான் சிந்திக்க பதிலாக என் சிந்தனை, என் பேச்சு, என் செயல்பாடு பாவத்தை மையப்படுத்தும் பொழுது நான் இழந்து விடுகின்றேன். அதுதான் தெய்வம் சொல்ற வார்த்தை பவுல் வழியாக ரோமியருக்கு திருமுகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம். ரோமியருக்கு திருமுகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம். ஏனெனில் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போய்விட்டார்கள். எல்லோருமே பாவம் செய்து தெய்வம் தந்த மேன்மையை இழந்து விட்டார்கள். அப்ப தெய்வம் தந்த மேன்மை என்று எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும்? கத்தோலிக்க திருச்சபை எவ்வாறு நமக்கு அதை எளிய முறையில் அது கற்றுத்தருகிறது நாம் பார்க்கின்றோம். அதான் நிர்வாணம். ஆதாமை பார்த்து தெய்வம் கேட்கிறார்களே, ஆதாம் நீ எங்கே இருக்கின்றாய்? கேட்ட கேள்வி பதில் வரவில்லை. அவன் சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே, நான் நிர்வாணத்தோடு இருக்கின்றேன். அது என்னது நிர்வாணம்? அந்த காலத்தில் ஜீன்ஸ் எல்லாம் இருந்ததா? இல்லையே. அப்போ நிர்வாணம் என்றால் அப்ப அர்த்தம் இருந்தன தெய்வம் கொடுத்த மேன்மை, இறைவனுடைய இயல்பு.
தெய்வத்துடைய இயல்பை இதோ மனிதன் இழந்து விடுகின்றான். பாவத்தின் காரணமாக தெய்வம் தந்த மேன்மை இழந்த காரணத்தினால் அவனுடைய சிந்தனை, அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல்பாடு எல்லாமே பாவத்தை மையப்படுத்தி இருக்கிறது. கோபம், வெறுப்பு, வைராக்கியங்கள், பிடிவாத குணங்கள், எல்லா அட்டுழியங்கள், எல்லா தீமைகள், மன்னிக்க முடியாத தன்மைகள் இதெல்லாம் கடந்து வருகிறது. பழி வாங்குற உணர்வுகள், பகை உணர்வுகள், இது எல்லாமே கடந்து வருகிறது. இது தெய்வத்துடைய குணம் அல்ல. இது தெய்வத்துடைய குணம் அல்ல. தெய்வத்துடைய குணம் என்பது வேறு. அதை நாம் படித்தோம் இல்லையா? என்னவென்று 1 கொரிந்தியர், இப்போ ஒரு பாட்டை பாடணுமே. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள திருவாக்கியங்கள் படிங்கள் பார்ப்போம். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, இழிவானது செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, தீவினையில் மகிழ்வுறாது, உண்மையில் அது மகிழும். அடுத்தது, அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், எதிர்நோக்கி இருக்கும், மன உறுதியோடு இருக்கும். இதுதான் அன்பின் தன்மை. இனி இந்த அன்புங்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் கடவுள் என்ற வார்த்தையை போட்டு இப்ப ஃபுல்லா படிங்க பார்ப்போம். பொறுமை உள்ளவர், படிகள். கடவுள் பொறுமை உள்ளவர், நன்மை செய்பவர், பொறாமைப்பட மாட்டார், தற்புகழ்ச்சி கொள்ள மாட்டார், இழிவானது செய்ய மாட்டார், தன்னலம் நாட மாட்டார், எரிச்சலுக்கு இடம் கொடுக்க மாட்டார், தீங்கு நினைய மாட்டார், தீவினையில் மகிழ்விட மாட்டார். கடவுள் அனைத்தையும் பொறுத்துக் கொள்வார், அனைத்தையும் நம்புவார், அனைத்திலும் மன உறுதியோடு இருக்கின்றார். இது நாம் பார்க்கணும். இது கடவுளுடைய தன்மை, தெய்வத்துடைய தன்மை. மக்களை, தெய்வம் உன்னை என்னையும் தன்னுடைய உருவிலும் சாயலும் படைத்துக் கொண்டு என்ன செய்கின்றார்? தன்னுடைய உயிர் மூச்சம் நாம் தந்திருக்கின்றார். அப்ப இறைவனுடைய இயல்பை பெற்றிருக்கின்றோம். தெய்வத்துடைய குணங்களை மனிதன் பெற்றிருக்கின்றான். இப்ப என்ன செய்கிறீர்கள்? மனிதன் என்ற வார்த்தையை போட்டு இப்ப மறுபடியும் அந்த வார்த்தையை படிகள் பார்ப்போம். மனிதன் பொறுமை உள்ளவன். படி. பொறுமை உள்ளவன், நன்மை செய்பவன், பொறாமைப்பட மாட்டான், தற்புகழ்ச்சி கொள்ள மாட்டான், அடைய மாட்டான், எரிச்சல் கொள்ள மாட்டான். அப்ப இது மனிதர். இப்ப என்னுடைய கேள்வி, நீயும் நானும் யாரு? மனிதர்களா, மிருகங்களா, அல்ல கடவுள் பாதி மனிதன் பாதி அப்படிதான் வருகிறதா? நீயும் நானும் யாரு? என்ன பதில் சொல்லுவீர்கள்? மனிதர்கள் தானே. நமக்கு ஒரு பேர் உண்டு இல்லையா? இப்ப உங்க பேர் போட்டு வாசிங்க பார்ப்போம். படி. என்ன எங்க போயிச்சு தெய்வத்துடைய இயல்பு? ஏதாவது ஒன்று கிளிக் ஆகுமா? இல்லையே. பாவத்தின் காரணமாக தெய்வத்தன்மையை அவன் எழுந்து விடுகின்றான், தெய்வ மேன்மை அவன் எழுந்து விடுகின்றான். எழுந்த காரணத்தினால் தெய்வம் சொல்ற வார்த்தை, வாழ்வை நீ எழுந்திருக்கின்றாயே, என்னை தேடு, நீ வாழ்வீர்கள். என்னை தேடுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வீர்கள். அப்படி என்றால் தெய்வமே உன்னை நான் தேட வேண்டும். எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? இறைவனை தேடினால் எந்தெந்த போய் தேட முடியும்? இறை வார்த்தை வழியாக இதா தெய்வத்தை நாம் தேட வேண்டும். இறை வார்த்தையில் தெய்வம் புதைந்திருக்கின்றார், அருட்சாதனத்தில் தெய்வம் புதைந்திருக்கின்றார். அதுதான் பாவ சங்கீர்த்தனம். பாவ சங்கீர்த்தனம் பலிப்பிடம், திருப்பலி, அங்கு தெய்வம் புதைந்திருக்கின்றார். இறை மக்கள் மத்தியில் தெய்வம் இருக்கின்றார். பிறரை அன்பு செய்வதன் வழியாக தெய்வம் அங்கு செயல்படுகின்றார். அன்றாட நிகழ்வுகள் வழியாக, நம்முடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒரு நிகழ்வுகள் வழியாக தெய்வம் நம்மோடு உரையாடுகின்றார். இயற்கை வழியாக தெய்வம் நம்மோடு உரையாடுகின்றார். அப்ப இந்த 5 நிலைகளில் தெய்வம் அது புதைந்திருக்கின்றார். அந்த தெய்வத்தை நீ கண்டுபிடி. அந்த தெய்வத்தை நீ கண்டுபிடி. அவள் இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன். அல்ல அல்ல. எடுத்துபடி ரோமியருக்கு திருமுகம். ரோமியருக்கு திருமுகம் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 உள்ள வாக்கியங்கள். சகோதர சகோதரிகளே, என் இனத்தார் மீட்படைய வேண்டும் என நான் உளமாற விரும்புகிறேன். என் இனத்தார் என்கிற பதிலாக, அந்த இனத்தாருக்கு பதிலாக உங்கள் பெயரை போட்டு படியுங்கள். இப்போது உங்க மறை மாவட்டம் தானே, அப்ப தக்கலை என்று போட்டு படியுங்கள். சகோதர சகோதரிகளே, என் தக்கலை மக்கள் மீட்பு பெற வேண்டும் என்று நான் உளமாற விரும்புகின்றேன். கிளியர்? இனி அடுத்த வார்த்தை படி. அதற்காக கடவுளிடத்தில் நான் மன்றாடுகின்றேன். இனி அடுத்தது படி. கடவுள் மேல் இவர்களுக்கு பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி. இந்த இவர்கள் என்பது யாரு? தக்கலை மக்கள் தானே. இந்த கடவுள் மேல் இந்த தக்கலை மக்களுக்கு பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி.
இனி அடுத்த வார்த்தைப்படி, ஆனால் அந்த பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டது அல்ல. கடவுள் பக்தி உள்ளவர்கள் இதை இந்த மக்கள் வார்த்தை, ஆனால் அந்த பக்தி உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டது அல்ல. அப்படி என்ன அர்த்தம்? எல்லாம் போயிச்சா, எல்லாம் போயிச்சா, இனி என்ன காரணங்கள்? அடுத்த வார்த்தை படி, கடவுள் மனிதரை தமக்கு ஏற்படுகிறாக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் யூதர்கள் தங்கள் முயற்சியிலாயே, பாத்தீங்களா? அப்ப யூதருக்கு பதிலாக தக்கலை மக்கள் போட்டுபடி. அப்ப அதாவது தெய்வம் மீட்புக்கான வழியை தருகிற பொழுது தக்கலை மக்கள் தங்களுடைய முயற்சியிலாயே இதான் மீட்புக்கான வழியை அவர் படிக்கின்றார்கள். அடுத்த வார்த்தை, ஆகவே அவர்கள் கடவுளுடைய வழிக்கு உட்படவில்லை. மக்களே, அர்த்தம் புரிஞ்சிச்சா? தெய்வம் உனக்கு ஒரு வழி தருகின்றார், மீட்புக்கான வழியை தருகின்ற சமயத்தை மக்களே நீ வா என்று அழைக்கின்ற பொழுது மக்கள் சொல்ல வார்த்தை, உனக்கான மீட்பு தானே வேண்டும், அந்த வழி தர நான் வந்து சேர்கின்றேன். நிரூபிக்க முடியுமா? சர்வ சாதாரணமாக நிரூபிக்க முடியும். நீங்களே பாருங்கள், நான் இப்போ சொல்லப்பட்டது என்னவென்று, கடந்த ஒரு வருடமாக இந்த 3 நாள் அபிஷேக தியானத்துக்காக உங்களே நீங்கள் பலவிதமான தயாரிப்பு நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். பலவிதமான தயாரிப்பு, எப்பேற்பட்ட தயாரிப்பு, பலவித பங்குகளும் சரி, தனிப்பட்ட முறைகளும் சரி, மறைமாட்ட லெவலும் சரி, பலவிதமான தயாரிப்புகள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். எல்லா மக்களும் ஒரு தாய் மக்களாக மறைமாவட்ட ஆயர் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள். ஏனென்று மறைமாவட்டம் என்பது ஒரு குடும்பம், மறைமாவட்டம் என்பது குடும்பம். அதில் சின்ன குழந்தை போலும், இன்று பிறந்த ஒரு குழந்தை போலும், மறிக்கின்ற ஒரு பெரியவர் முதியவர், இது இந்த நிமிடம் மறிக்கிற வரைக்கும் அத்தனை பேரும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அத்தனை பேர் குடும்ப அங்கத்தினர்கள். தனிப்பட்ட முறை என்பதல்ல, அத்தனை பேருக்காகவும் இங்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆயர் அவர்கள் எல்லா மக்களும் ஒரு பங்கு தந்தையர்களும் விரும்புவது என்பது என்ன? என் மக்கள் பங்கெடுக்க வேண்டும், என் மக்கள் பங்கெடுக்க வேண்டும். ஒரு சில பேர் மட்டும் வந்தால் போதும் என்பது சௌகரியங்கள் அல்ல, நெருக்கடி மத்தியில் தான் என் அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும், ஒழிய அல்லாத சமயத்தில் அல்ல. உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள், கணவனுக்கு காய்ச்சல் வரும்னு வைத்துக் கொள்ளுங்கள், யார் வந்து பணிவிடை செய்ய வேண்டும்? பக்கத்து மாமி வந்தா என்ன ஆகும்? போய்ச்சா? அதே மாதிரிதான் நெருக்கடி மத்தியில் என் அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும். இதோ மழைக்காலம், இருட்டு, ரொம்ப தூரம் நான் இருக்க, வீடு ரொம்ப தூரம் இருக்கிறது, என்னால் வர முடியாது, நெருக்கடி. இந்த நெருக்கடி மத்தியில் தான் என் அன்பை நான் நான் வெளிப்படுத்துகிறேன். தெய்வமே, எனக்கு சௌகரியம் அல்ல முக்கியம், எனக்கு நீதான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நான் கடந்து வருகின்ற பொழுது அங்கு அன்பானது செயல்பாட்டில் கடந்து வருகிறது. அதுதான் வார்த்தை கூறுகிறது. என்னவென்று எடுத்து படிங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். மக்களே, சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, மாறாக அன்பில் வர வேண்டும், செயல்களில் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். படி. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை வெளிப்படுத்த. நெருக்கடி மத்தியில் அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும். எத்தனையோ புதியவர்கள் இருக்கின்றார்கள், வயதானவர்கள் இருக்கின்றார்கள், இது நோயாளிகள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், பல வருத்தமுடர்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், பல வேலைகளை விட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நெருக்கடி மத்தியில் தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வராதவர்கள் இன்னும் எத்தனையோ இருக்கின்றார்களே. அப்ப நெருக்கடி மத்தியில் அல்லவா இவன் அன்பை நீ வெளிப்படுத்த வேண்டும். நீ எவ்வாறு நெருக்கடி அன்பை நீ வெளிப்படுத்துகிறாயோ அதே மாதிரி உன் கூட இருக்கிறவர்கள், உன் பங்கில் இருக்கிறவர்கள், உன் அன்பியத்தில் இருக்கின்றவர்கள், உன் குடும்ப அங்கத்தினர்கள் அவர்களும் வந்திருக்க வேண்டுமே. அப்பன் மட்டும் வந்தால் குடும்பமாகுமா? அம்மா மட்டும் வந்தால் குடும்பமாகுமா? இல்லையே, எல்லோரும் வந்தால் தானே குடும்பம். மக்களே, என்ன காரணங்கள்? தெய்வம் பார்க்கின்றார், என்னை தேடு, அப்போது நீங்கள் வாழ்வீர்கள். மீட்பிற்கான வழியை நீ காட்டிக் கொடுப்பதில்லை, தெய்வம் வழியை காட்டினார். மக்களை நீ வா, மக்களை நீ வா, நீ கஷ்டப்படுவதை நான் காண்கின்றேன், நீ வேதனைப்படுவதை நான் காண்கின்றேன், நான் அழைக்கிற சமயத்தில் நீ வந்தை தீர வேண்டும். இந்த 3 நாட்கள் உனக்காக நான் தயாரித்திருக்கின்ற ஒரு 3 நாட்கள், இதை நான் தேர்ந்தெடுத்த அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த ஆயர் வழியாக உன்னை நான் அழைக்கின்றேன். மக்களை நீ வா என்று நான் அழைக்கிற சமயத்தில் நீ எங்கடா நீ போய்விட்டாய்? எசையா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். எசையா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். நான் வந்த போது ஒருவரும் இல்லாமல் போனது, நான் அழைத்த போது பதில் தர இயலாமல் இருந்தது ஏன்? அடுத்தது,
உங்களை மீட்க இயலாதவாறு என் கை என்ன குறுகி விட்டதா? உன்னை மீட்க முடியாதவாறு என் கை என்ன குறுகி விட்டதா? இல்லையே. எந்த அளவுக்கு நிற்கின்றேன்? வானத்தை கிழித்து மண்ணாவை பொழிந்த எனக்கு, பாறை அடித்து தண்ணீரை தந்த எனக்கு, கடலை பிரித்து வழியை உண்டாக்குன எனக்கு, உன் குடும்பத்தை பிரச்சனையை சால்வ் பண்ண எனக்கு தெரியாதா? படைத்தவனுக்கு தெரியாதா என்ன வேண்டும் என்று? பிறகு ஏன் மக்களே என்னை மறந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? ஏன் மக்களே என்னை மறந்து நீ உலகத்துக்கு நான் போய் கொண்டிருக்கின்றாய்? ஏன் மக்களே எனக்கு முக்கியம் கொடுக்காமல் மற்றவர்களுக்கு நீ முக்கியம் கொடுத்து நீ போய் கொண்டிருக்கின்றாய்? தெய்வம் வேதனையோடு சொல்ற வார்த்தை, காலை தன் எஜமானை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் புரிந்து கொள்கிறது, ஆனால் என் மக்களோ என்னை அறிந்து கொள்வதும் இல்லை, என்னை புரிந்து கொள்வதும் இல்லை. எசையா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வாக்கியங்கள். அவர் யாரை சாட்சி கூப்பிடுகின்றார்? இயற்கையை, மனிதனை அல்ல. மனிதர்களை ஏமாற்றி விட்டார்கள். மனிதர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வம் பார்த்தார், இம்மனிதன் மேல் அல்ல சாட்சியா மனிதனை அழைப்பதில்லை, இயற்கையை அவர் அழைக்கின்றார். இதோ மாறாத இயற்கை. அந்த இயற்கை வழியாக விண்வெளியேக்கே மண்ணுடைய செவி கொடு, நான் இவருக்கு என்ன செய்ய தவறு இருக்கின்றேன். அடுத்த வார்த்தை, நான் பிள்ளைகளை பேணி வளர்த்தேன். அடுத்தது, எனக்கு எதிராக கிளர்ந்து எழுகிறார்கள். கிளர்ந்து அர்த்தம் ரிபல்லியன். தெரியாமல் அல்ல, தெரிந்துதான் நான் போகின்றேன், தெரிந்துதான் இருப்பேன். இது எங்க அப்பா அம்மா தெரிந்துதான் எதிர்த்து நான் பேசுகின்றேன். இது என் பங்கு தந்தை தெரிந்துதான் எதிர்த்து பேசுகிறேன். இது என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் தெரிந்துதான் அதுக்கு எதிராக நான் போய் கொண்டிருக்கிறேன். இதனுடைய மகத்துவம் என்னுடைய தெரிந்துதான் அதை நான் நாசமாய் கொண்டிருக்கின்றேன். பக்தி என்றால் என்னன்னு தெரியும், தெரிந்துதான் அது இல்லாமல் செய்கின்றேன். அறியாமல் அல்ல, தெரியாமல் அல்ல, தெரிந்தேதான் எல்லாம் செய்கிறேன். இந்த நாள் நான் தெரியும், எல்லாம் தெரியும், தெரிந்துதான் நான் வராமல் இருக்கின்றேன். எங்க போயிருக்கின்றாய்? நான் நற்செய்தி கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். நம்ம எங்க போய் தெரியவே தெரியாது. யாராவது மறைவர்கள் சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தெரியும். பிறகு தெரிந்தே எதிர்த்து நீ போகிற சமயத்தில் தெய்வத்தால் எப்படி மக்களை மீட்க முடியும்? அதனால் புனித அகஸ்டின் சொன்ன வார்த்தை, உன்னுடைய உதவி இல்லாமல் உன்னை படைத்த கடவுள் உன்னுடைய உதவி இல்லாமல் ஒரு நாளும் உன்னை மீட்க முடியாது. நீ எந்த அளவுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கின்றாயோ அந்த அளவுக்கு தான் கிருபைகளும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த கிருபை கிடைக்கும். இல்லை என்றால் நன்யா முன்யா மாதிரி போய்கொண்டிருக்கும் ஒழிய ஒரு நாளும் அபிஷேகம் நமக்கு கிடைக்காது. நீ நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டு மாறெடுத்து நடப்பதில் அல்ல. தந்தை ஆயர் அவர்கள் அற்புதமாக சொன்னார், அது வாழ்வாக்க வேண்டும். வாழ்வாக்குறதை மற்றவர்களுக்கும் நீ நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றால் மக்களே, நீர் நான் கோதுமை மணி போல் அழிய வேண்டும். கோதுமை மணியை போல் அழிந்தால் மட்டுமே தான் 1000 மணிகள் கடந்து வரும். அழிய நீ முற்பட வரவில்லை என்றால் ஒரு நாள் கிருபை கிடைக்காது. அப்ப அழிவது என்பது என் விருப்பத்தை மாற்றி வைத்துக் கொண்டு தெய்வத்துடைய விருப்பத்தை என்னை நான் விட்டு தருவது. தினமங்கிலம் இன்று 3 நாட்கள் நீங்களே பாருங்கள். தெய்வ சன்னதியில் வரவேண்டிய நீயும் நானும் வெறுப்பும் வைராக்கியம் காரணமாக உலக சுகங்களுக்கு அடிமையை கொண்டு, பணத்துக்கும் நேரத்துக்கும் சௌகரியக்கும் அடிமையை கொண்டு நீ நான் வாழுகிற சமயத்தை பலிப்படுத்தல் எப்படி மக்களை தெய்வத்தை அனுபவிக்க முடியும்? பாவ சங்கீதம் செய்து எத்தனை நாட்கள் ஆகின்றன சிந்தித்துப்பார். பாவ சங்கீதம் என்ன தகுதியோடு, திருப்பலியில் என்ன தகுதியோடு நீ பங்கெடுக்கின்றாய்? நீ என்ன தயாரிப்பு முறையோடு நீ பங்கெடுக்கிறாய்? சற்று சிந்திப்பார். கடமைக்காக நான் வருகின்றேன், திருப்பலியில் நான் பங்கெடுக்கிறேன், கடமைக்காக நான் பாவ சங்கீதம் செய்கிறேன் என்ற எண்ணத்தில் நீ போகிற சமயத்தில் தெய்வத்தை போலும் தெய்வத்தால் போலும் உன்னை இன்னும் மீட்க முடியாது. இறைவன் வேதனையோடு சொல்ல வார்த்தை, கோழி எவ்வாறு தன் குஞ்சுகளை செய்து அணைக்க பார்க்கிறதோ நானும் அதை முயற்சி எடுத்தனே, உனக்குத்தானே வர விருப்பமில்லை. லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34. எருசலேம் எருசலேமே படி. இறைவாக்கினரை கொல்லும் எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரமே. அந்த இடத்தில் உங்க பேரை போட்டுபடி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும். என்னது? தக்கலையே இறைவாக்கினர்னா யாரு? இறைவாக்கினர்னா யாரு? குடும்பத்துக்கு இறைவாக்கினர் யாரு? பிள்ளைகளுக்கு இறைவாக்கினர் யாரு? பெற்றோர்கள். பங்குக்கு இறைவாக்கினர் யாரு? பங்குதந்தை. அதே மாதிரி மறைமாடுது இறைவாக்கினர் யாரு? ஆயர். திருச்சபைக்கு இறைவாக்கினர் யாரு? பாப்பரசர். சமுதாயத்துக்கு இறைவாக்கினர் யாரு? அரசியல்வாதிகள். டீச்சர். பள்ளிக்கூடத்துக்கு பாரு இறைவாக்கினர் யாரு? ஆசிரியர் பெருமக்கள்.
தினமக்களும் இறைவாக்கினர் கொல்லும் நகரமே அப்படி என்ன எப்படி கொள்கின்றோம்? அதுக்கு எதிராக போவது கிளம்பெறுகிறார்கள். எருசலேமே எருசலேமே இறைவாக்கினரை கொல்லும் நகரமே. அடுத்த வார்த்தை, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிந்து கொள்கின்றாயே. எப்படி கல்லால் எறிந்து கொள்கிற சமயத்தை எதிர்த்து வீச காயப்படுத்துவது, வார்த்தையால் காயப்படுத்துகின்றாயே. பிள்ளைகள் பெற்றோர்களை எப்படி தகாத வார்த்தைகள் சொல்லி எப்படி காயப்படுத்துகிறார்கள், எந்த அளவுக்கு வேதனைப்படுத்துகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வருவார்கள். பிள்ளைகள் நல்ல கஷ்டப்பட்டு கூட அப்படியே பொன்னே மொழே மொழே மொழேன்னு வளர்த்து வருவார்கள். ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்த உடனே பெற்றோருக்கே தெரியவில்லை, பக்கத்து பையனை கூப்பிட்டு கொண்டு அப்பா டாட்டா அம்மா டாட்டா சேர்ந்து தான் புள்ள ஓடி போயிடுச்சு. தான் ஓடி காதல் என்று சொல்லி தான் ஓடி போகிறது. பெற்றோர்கள் பார்க்கிறார்கள், எடை நீ பண்ற தப்புன்னு சொல்வது உனக்கு ஒன்றும் தெரியாது போ என்று சொல்லி கொண்டு வார்த்தையால் எந்த அளவுக்கு பெற்றோர்கள் நீ காயப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று பார். தந்தை அவர்கள் பங்கில், தந்தை அவர்கள் மக்கள் ஆன்மீகத்தில் சிறந்து விலக வேண்டும், ஜெப வாழ்வில் கடந்து வர வேண்டும், விசுவாச வாழ்க்கை உயர்ந்து வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருப்பார். பல முயற்சிகள் அந்த பங்குடைய நிலைக்கு ஏற்றபடி, பங்குடைய சூழலுக்கு ஏற்றபடி, அவருக்கு தகுந்தபடி, அவருக்கு தெரிந்த விதத்தை ஜெபத்தில் இருந்து கொண்டு அவர் எடுக்கின்ற ஒரு தீர்மானங்கள். அப்படி தீர்மானம் எடுக்கிற சமயத்தை அகங்காரம் கொண்ட ஒரு சில பேர் இணைச்சார்கள், கூட்டத்தை கூட்டிக் கொண்டு அந்த அர்த்தத்துக்கு எதிராக அது முடியாது, இப்படி முடியாது, இப்படிதான் போகும் செல்கிற சமயத்தில் கல்லால் இருந்து நீ கொள்கின்றாயே, கல்லால் இருந்து கொள்கின்றாயே. சௌகரியத்தை எப்படி நாம் போய்விடுகிறேன் என்று போகிற சமயத்தில் அந்த அவர்கள் படுற வேதனைகள் எதிர்க்கு. என் மக்கள் விசுவாச வாழ்க்கையில் வர வேண்டும் ஆசைப்படுகின்றனே, அதில் என்ன தவறு உண்டு? அதில் தவறு உண்டு. அறுத்தந்தை வாய் சொல்லும்போது அதுக்கு நேரம் இல்லை. வேலை செய்கிற இடத்தை கம்பெனிக்காரன் சொல்லுவான், நீ வந்துவிடும் சொல்வது தோ வருகிறேன் சொல்ல வீட்டை விட்டு நீ நேரம் போகுது என்றால் எந்த லட்சணத்தும் நீ விசுவாசம் வாழ்க்கை கிடக்குது பாரு. அன்பு மக்களே, தெய்வம் சொல்ல வார்த்தை, என்னை தேடு நீங்கள் வாழ்வீர்கள். இதனுடைய அர்த்தங்கள் மறுபடியும் எடுத்து படிங்கள். எருசலேம் எருசலேமே கொல்லும் நகரமே. அடுத்தது, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் இருந்து கொள்கின்றாயே. அடுத்தது, கோழி தன் குஞ்சுகளை ரக்கைக்குள் சேர்த்து அரவணைப்பு போல உன்னை என்னோடு இணைக்க நான் ஆசைப்பட்டனே, அரவணைக்கு ஆசைப்பட்டனே. ஆனால் அடுத்த வார்த்தை, உனக்கோ விருப்பமே இல்லையே. உனக்கோ விருப்பம் இல்லையே. அப்ப அறியாமல் என்பதல்ல, தெரியாமல் அல்ல, உனக்கு விருப்பம் இல்லை. என்னை தேடு நீ வாழ்வீர்கள். உனக்கு விருப்பம் வந்தால் மட்டும்தான் முடியும், ஒழிய இல்லை. அவ எதில் உனக்கு விருப்பம்? உலகத்தின் மேல் உனக்கு விருப்பம், உலக ஆசை பாசங்கள் விருப்பம், பணத்தின் மேல் விருப்பம், உனக்கு புகழ் வேண்டும், அதிகாரம் வேண்டும், அங்கீகாரம் வேண்டும், அடுத்தவங்க விருப்பம் ஒழிய இதில் அல்ல. இங்க போனா என்ன கிடைக்கும்? ஆலயத்துல வேலை செய்தால் என்ன கிடைக்கும்? மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறாங்களா பங்கு தந்தையர்கள்? இல்லையே, ஒரு நாள் இல்லையே. எனக்கு அங்கீகாரம் வேண்டும், எனக்கு அதிகாரம் வேண்டும் சொல்லிக்கொண்டு அவன் அவள் படைக்கின்ற ஒரு செயல்பாடு ஒன்று உண்டு. எந்த அளவுக்கு மற்றவர்கள் வேதனைப்படுவார்கள் என்று என்றைக்காக நீ உணர்ந்திருக்கின்றாயா? என்றைக்காக உணர்ந்திருக்கின்றாயா? விசுவாசமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்ட சமயத்தை எதிர்த்து பேசுகிறவனை, எதிர்த்து பேசுகிறவர்களை அருகில் வைத்துக் கொண்டு, பணம் படைத்தவனை மட்டுமே அருகில் வைத்துக் கொண்டு நீ வாழ்கிற சமயத்தை மக்களே எப்படி விசுவாச வாழ்க்கை கடந்து வரும்? எப்படி கடந்து வரும்? நன்மை கடந்து வரும், ஒரு நாளும் கடந்து வராது. தெய்வம் வேதனைப்படுகிறது படங்கள், தெய்வம் வேதனைப்படுங்கள். கத்தோலிக்கன் நான் என்று சொல்லிக்கொண்டு அகங்காரத்தோடு நடக்கின்றாயே ஒழிய கத்தோலிக்கனாக வாழவில்லையே, போயிச்சே. அப்படி எந்த அளவுக்கு நீ நான் வேதனைப்படுகின்றோம். விசுவாச வாழ்க்கையில் அடியெடுக்கிற ஒரு நபர் குடும்பத்தில் திருமணமாகி கொண்டு இதை கடந்து வாழ்க்கையை வாழ ஆரம்பித்த சமயத்தில் கணவன் ஆலயம் பக்கமே போக மாட்டான், ஆலயம் பக்கமே போக மாட்டான். கல்யாணம் செய்வார்கள், எப்படி எல்லாம் இந்த ஓலை வாசி தான் கல்யாணம் நடக்கும். அப்ப ஒரு கேள்வியெல்லாம் கேட்பார்கள் இல்லையா, நீ திருமணம் செய்ய போகிற இந்த மகன் இந்த மகள் இவனை பற்றி தெரியுமா, இவளை பற்றி அவன் தெரியுமா? ஓ எல்லாம் தெரியுமே. என்ன மண்ணாங்கட்டி தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? விசுவாச வாழ்க்கை தெரியுமா? ஓ தெரியும். என்ன தெரியும்? கல்யாணம் முடிச்ச பிறகு ஃபாதர் அவன் கோயிலுக்கே வரமாட்டேங்கிறான் ஃபாதர், அவன் அங்கே போகிறான் ஃபாதர், இங்கே போகிறான் ஃபாதர், ஜபமாலைக்கே வரமாட்டேங்கிறான் ஃபாதர். உன்னை யார் அவனை கல்யாணம் பண்ண சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே. எந்த அளவுக்கு நீ விசுவாச வாழ்க்கை நீ அறிந்திருக்கின்றாய்? திருமணம் நடக்கும், பேருக்கு கல்யாணம் நடந்து விட்டது, வாழ்க்கை நடக்கலையே. எத்தனை பேருடைய குடும்பம் இந்த மாதிரி நாரி கிடைக்கிறது? தெய்வம் அதுக்கெல்லாம் காரணங்கள். அருத்தந்தர்கள் மெனக்கெட்டு கொண்டு இதோ விசுவாசமற்ற வாழ்க்கையில் இருக்கிறவனை வா வா வான்னு அழைக்கிற சமயத்தை இவருக்கு ஒரு வேலை இல்லை என்று சொல்லிக்கொண்டு போகும்போது அந்த அருத்தந்தை பட்ட வேதனைகள் எந்த அளவுக்கு கல்லால் இருந்து கொள்கின்றாயே, எந்த அளவுக்கு. இனி அடுத்த வார்த்தை படி,
உங்களுடைய இறை வேண்டல் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் என நீ சொல்லும் நாள் வரைக்கும் என்னை நீ காண மாட்டீர்கள். அதானே நடந்த சம்பவம். அதில் நடக்கிற சம்பவம், நீ தெய்வத்தை அறிக்கையிடாத வரைக்கும், வாழ்க்கை இறைவன் தான் எனக்கு உண்மை என்று சொல்லாத வரைக்கும் ஒரு நாளும் நீ என்னை காண மாட்டீர். தெய்வ அனுபவம் நீ பெறவே மாட்டீர். அதான் ரோமியருக்கு திருமுகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயால் அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீ உள்ளூர நம்பினால் நீ மீட்டு. இயேசுவே ஆண்டவர் என வாயால் நீ அறிக்கையிட்டே தீர வேண்டும். வாயால் அறிக்கையிட்டே தீர வேண்டும். அந்த அறிக்கை இடாமல் நீ இருக்கிற என்றால், வாயால் அறிக்கிறது நீ கூச்சப்படுகிற என்றால், மக்களே எப்படி மக்களே நம் கிருபைகள் அனுபவிக்க முடியும்? தெய்வ அனுபவம் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு நாளும் கிடைக்காது. தேடு, நீ வாழ்வை இழந்துக்கிறாய். தேடு, இதா உன்னால் கண்டுபிடிக்க முடியும். நான் கண்டுபிடிகள். தேடுங்கள், நீங்கள் காண்பீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். இனம் தெய்வ நீ தேடு, உன்கிட்ட நான் வரமாட்டேன் என்பதல்ல. நீ தேடினால் நான் வருவேன். காரணம் என்ன? எங்கோ வாழ்கிற தெய்வம் அல்ல, நம்மத்தில் இருக்கிற கடவுள். அதான் சாதாரணமாக ஒருத்தர் சொல்லுவார்கள், நீங்கள் கேட்டிருப்பீர்கள், கதை தானே, கதை எப்படி வேணும் ஓட்டலாமே. அதாவது ஒருத்தர், ஒரு அரசர் தெய்வத்தை காண்பதற்காக அவர் நடந்த ஒரு காட்டுக்குள்ளே போனார். இங்கே பக்கத்தில் காடு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு காடு இருக்கா? என்ன காடு? காடு 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 காடு. நான் பேசுறது தெளிவாக கேட்குறா உங்களுக்கு? காடு காடு, ஃபாரஸ்ட்டு. ஃபாரஸ்ட்டுக்கு என்ன சொல்லுவீங்க? காடே இல்லையா? காடு இல்லாத ஊராது. என்ன என்ன இப்பவும் காட்டில் தானே இருக்கிறோம். சரி, ஒரு காடுனா தெரிஞ்சது இல்லையா? நிறைய பில்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா? தலையாட்டியாராம் பெரிய காடு. அப்போ அந்த காட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருன்னு அரசனுக்கு செய்தி கிடைக்கிறது. அப்போ அரசன் இருந்தால் தன்னுடைய படையெல்லாம் கூப்பிட்டு நேரம் கோடு வருகிறார். அப்போ காலையில் போகிறாரு, போய் சேர்ந்துட்டாரு. சாயங்காலம் ஆயிடுச்சு, போய் சேர்ந்துவிடு. அரசே, நம்ம தெய்வத்தை தேட போகலாம். இருடா, இப்போ தானே வந்து அதுக்கு தெய்வத்தை விட. இப்போ ராத்திரி இருட்டாயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக போகலாம். அது என்ன பண்ணுற, அரசர் போகிறாரு. அப்போ குளித்து எல்லாம் போட்டு அரசருக்கு மெத்தையெல்லாம் கொடுத்தாரு. அங்கே சாப்பிட்டு படுத்து உறங்குறாரு. நாளைக்கு காலையில் எழுந்து போகலாம் என்று சொல்லிட்டு 6 மணிக்கெல்லாம் எழுந்துரு. எங்கே? ஆண்டவரை தேடி போகிறதுக்கு. இந்த காட்டில் ஆண்டவர். சரி அரசன். மறுநாள் குளிச்சுட்டு அவர் பழகிறார், படையோடு போகிறார். போய் 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 பார்க்குறார். வரல. மத்தியானம் ஆயிடுச்சு, அவருக்கு பசி எடுக்குது. நேரம் வந்தார். வந்துவிட்டு சாப்பாடு போடுறாரு. உன்னை சாப்பிட்றாரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருந்தே, அரசே போடுமா, இருறா, சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை கொஞ்சம் அவசரப்படாத. அடையே படுத்து உறங்குகிறார். ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு எழுதி டீ எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் போலாம் வான்னு சொல்லிட்டு நேராக தெய்வத்தை தேட போகிறார். அப்படி போயிட்டு வரப்போது மணி ஒரு 7 மணி ஆகுது. 7 மணி ஆச்சு. சரிடா, ஆண்டவர் இல்லை, வா வந்து விடுன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்த குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்து உறங்கி மறுநாள் காலைல இதே மாதிரி 1 மாதம் ஓடுது. அந்த காடு முழுவதுமே இன்ச் பை இன்ச்சாக தேடி கண்டுபிடிச்சி தேடி போகின்றார். 1 மாதத்துக்குள்ள அந்த காடு ஃபுல்லாக சுற்றி பார்த்தார். எங்கிட மேலையும் கீழியும் சைடிலும் எங்கேயும் கிடையாது தெய்வத்தை. சரி கிளம்பு என்று சொல்லிக்கொண்டு, அந்த கடவுளை இல்லைன்னு சொல்லிக்கொண்டு கிளம்பி இப்படி போகிற சமயத்தில் வேடன் ஒருத்தன் வருகின்றான். வேடன் தெரியுமா? வேடன் ஒருத்தன் வருகின்றான். வேடன் வந்த உடனே, அரசே நீங்களே இந்த பக்கம் இருக்குல்ல? இல்லடா, இந்த காட்டில் தெய்வம் இருக்கிறான்னு சொன்னாங்க, அதை தேட வந்தேன். இங்கேயா தெய்வமா? எனக்கு தெரியாமையா? நான் அவனை கண்டுபிடிச்சி தட்டுமா? நான் இன்ச்சு பை இன்ச்சா பார்க்குறேன். சரி கொஞ்சம் இருங்களேன், நான் போய் கண்டுபிடிக்கிறேன். சரிடான்னு சொல்லிட்டாரு. இந்த வேடன் என்ன செய்கின்றான்? போகின்றான், அரசாங்கிக்கின்றான். 3 நாளில் கண்டுபிடிச்சு நேரம் கொண்டு வந்து கொடுக்கின்றான். இதோ இதோ இவன் தான் கடவுள் என்று. அப்போ அரசன் பார்க்கின்றான். நீ தான் கடவுளா? ஆமாம், நான் தான் கடவுள். அப்போ நான் இஞ்சி தேடினே, என் கண்ணில் நீ மாட்டலையே. உன் கண்ணில் நான் மாட்ட மாட்டேன். என்ன காரணம்? நீ தேடினாய், உன் சௌகரியப்படி நீ தேடிக்கொண்டிருந்தாய். இவனோ உறக்கம் இல்லாமல் உணவும் இல்லாமல் என்னை மட்டுமே மையப்படுத்தி சிந்தித்துக் கொண்ட காரணத்தினால் அவன் கண் முன்னே இதோ நான் அகப்பட்டேன். மக்களே,
நீயும் நானும் தாகத்தோடு தேட வேண்டும். யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37ஆம் வாக்கியம். மைக்குக்கு உணவு வேணுமா? படி கரெக்டாக படி. திருவிழாவுக்கு இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று, அடுத்தது இயேசு எழுந்து உரத்த குரல், எழுந்திருப்பது என்ற அர்த்தம் அதிகாரத்தோடு போதிப்பது, எல்லாரும் காண வேண்டும் என்று சொல்வது. அடுத்தது உரத்த குரல், ஏன் எல்லோருக்கும் போய் கேட்க வேண்டும். இப்ப மைக்கு வழியாக நான் பேசுகின்றேன், என்ன காரணங்கள்? எல்லோருக்கும் கேட்க வேண்டும் என்பதற்காக இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், அடுத்த வார்த்தை, யாரேனும் தாகமாயிருந்தால் அவர்கள் என்னிடத்தில் வரட்டும். நான் உன்னிடத்தில் வருவதல்ல. உனக்கு தாகம் இருந்தால் என்னிடத்தில் நீ வா, நான் உன்னை தேடி வருவதில்லை. மக்களை, உனக்கு ஆசையா தாகமா நீ தான் முடிவு பண்ண வேண்டும். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியாணி யாருக்கு பிடிக்கும்? சிக்கன் பிரியாணி. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு எல்லோருக்கும் சிக்கன் பிரியாணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு வேண்டும்? இங்கே கிடையாது, உங்க வீட்டில் போய் சாப்பிடுவோங்க. எல்லாரும் இங்கே பாருங்க, 1000 பார்க்குறாங்க. சிக்கன் பிரியாணியா? ஐயோ, அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கோங்க. எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் இங்கே பார்க்கல, சிக்கன் பிரியாணி இன்னைக்கும் சாப்பிடலாம், நாளைக்கும் சாப்பிடலாம், அடுத்த வாரமும் சாப்பிடலாம், அடுத்த மாசமும் சாப்பிடலாம். விக்கல் வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். என்ன செய்வீர்கள்? நாளைக்கு தண்ணி குடிச்சா போதுமா? அல்ல, உடனே காத்து போயிடும். உடனடியாக செயல்பட்டை தீர வேண்டும். தாகம் உடனடியாக செயல்பட வேண்டும். உனக்கு இந்த நற்செய்தி திருவிழாவில் ஆசையா தாகமா? ஆசையோடு நீ கலந்து கொள்கின்றாயா? தாகத்தோடு நீ கலந்துக்கின்றாயா? நீ தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். யாரேனும் தாகமா இருந்தால் அவர்கள் என்னிடத்தில் வரட்டும், நான் உன்னிடத்தில் வருவதில்லை. இனி இதோட முடியவில்லை, அடுத்த வார்த்தை, என்னிடம் நம்பிக்கை கொள்வோர். வந்தா மட்டும் பத்தாது, அறிவிக்க வார்த்தை மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அறிவிக்கின்ற வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வைக்காமல் ஏனோ தானோ நீ இருக்கிற என்றால் தெய்வம் பொறுப்பெடுக்க மாட்டார். நம்பிக்கை கொள்ள வேண்டும். அறிவிக்கின்ற வார்த்தை குணமாகும் என்றால் ஆமாம் குணமாகும். நான் நோயோடு வந்திருக்கிறேன், தெய்வம் என்னை குணப்படுத்துவார். ஆமாம், என் குணப்படுத்துவார். என் தடை நீக்குவார். ஆமாம், என் தடை நீங்கி போகும். இங்க வந்தேன் என்றால் வெறும் கையோடு தெய்வம் அனுப்ப மாட்டார். ஆமா, நான் வெறும் கையோடு போக மாட்டேன், தெய்வ பெற்றே நான் போவேன் என்று தீர்மானம், அந்த நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். சும்மா நேரங்காலம் வருது, கூட்டத்தை சேர்க்கிறதுக்காக நானும் வருகின்றேன், பங்கு சாண்டியவர்கள் சந்தோஷம் வரும் என்று சொல்லிக்கொண்டு நீ வந்து நிற்கிற என்றால் வா, நில்லு. யார் வேற என்ன? அபிஷேகம் கிடைக்குமா? ஒரு சுக்கும் கிடைக்காது. அப்ப அபிஷேகம் கிடைக்க வேண்டும் என்றால் தாகம் உனக்குள் இருக்க வேண்டும். தாகம் இருப்பவர்கள் என்னிடத்தில் வரட்டும். வந்தால் மட்டும் பத்தாது, என்னிடம் நம்பிக்கை கொள்வோர். அடுத்த வார்த்தை, என்னிலிருந்து பருகட்டும். நான் உனக்கு ஊற்றி கொடுப்பதல்ல, நீ எடுத்துக்கொள். எவ்வளவு நீ எடுத்துக்கொள், எவ்வளவு எடுத்துக்கொள். டம்ளர் சைஸ் கொண்டு வர என்றால் டம்ளர் சைஸ்ல உனக்கு கிருபை கிடைக்கும். பக்கெட் கொண்டு வர என்றால் பக்கெட் சைஸ்ல கிருபை கிடைக்கும். அண்டா கொண்டு வருகிற என்றால் அண்டா சைஸ்ல கிருபை கிடைக்கும். பெரிய கண்டெய்னர் கொண்டு வருகின்றால் அந்த சைஸ்ல உனக்கு கிருபை கிடைக்கும். நீ எப்படி வருகின்றாயோ அது கேட்டுவிட கிருபைகள். வருகிறவர்கள் இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள். அதுதான் எசையா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். எசையா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வந்து விடுங்கள். அது என்னது? நீர்நிலை. உங்க பங்குல எங்க நீர்நிலை உண்டு? தாபலிப்பிடம். இதான் பார்க்கிறோம் நீர்நிலை. இதான் நீர்நிலை. அதான் நற்கருணை பேழை. அதான் நீர்நிலைகள். அதான் பார்க்கிறோம் பாவசங்கத்தில தொட்டி. அதான் நீர்நிலைகள். வாழ்வின் ஊற்று அங்கிருந்து வருகிறது. அப்போ தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வந்து விடுங்கள். நான் உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் தயவு சொல்லவில்லை. நான் அவனை கையை பிடிச்சு கொண்டு வரவில்லை. நீ அங்க வந்து சேரு. உனக்கு வழி காட்டி விட்டேன், வந்து சேரு. அடுத்த வார்த்தை, கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வந்து சேருங்கள். அது எப்படி வர முடியும்? என் கையில காசு இல்லை, என்னால வர முடியாது. கடன் வாங்கி விட்டு நீ வா. கடன் வாங்கி ஆட்டோ பிடிச்சிட்டு வா. எனக்கு தூரம் இருக்கு, வர முடியாதுன்னு சொல்லாத. கல்யாணத்துக்கு இங்க போகின்றாயே, ஆட்டோ பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி நீ போகின்றாயே, மற்ற காரியங்களுக்கு நீ போகின்றாயே. அதே மாதிரி தெய்வ காரியங்களை கடந்து வர சமயத்தில் கடன் வாங்கி விட்டு நீ வா. கடனோடு நீ கடந்து வா. தெய்வம் இங்கு உனக்காக காத்திருக்கின்றார். நீ முயற்சி எடுக்க வேண்டும். நெருக்கடியில் நீ காட்ட வேண்டும். அல்லாத சௌகரியப்படி நான் வந்து விடுகிறேன் என்பதல்ல. நோயோடு இருக்கின்றாயா, அப்பத்தான் நீ வர வேண்டும். காயத்தோடு இருக்கின்றாயா, அப்பத்தான் நீ வர வேண்டும். வேதனையோடு இருக்கின்றாயா, அப்பத்தான் நீ வர வேண்டும். மனசு உடைந்திருக்கின்றாயா, அப்பத்தான் நீ வர வேண்டும். இறைசனில் வந்தவர்கள் அத்தனை பேரும் சௌக்கியம் பெற்று போனார்கள்.
வராதவர்கள் அப்படியே தான் இருந்தார்கள். தெய்வம் அது காரணங்கள். அப்போ கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீங்களும் வந்து விடுங்கள். அடுத்த வார்த்தை, தானியங்களை வாங்கி உண்ணுங்கள். எப்படி? பைசாவா? அல்ல. அடுத்த வார்த்தை, வாருங்கள். காசு பணம் இன்றி திராட்சை ரசமும் தானியம் வாங்கி உண்ணுங்கள். அப்படி என்றால் இலவசமாக தெய்வம் தருவது. வந்தால் மட்டும்தான் உனக்கு கிடைக்க, வரவில்லை என்றால் இல்லை. அல்ல மக்களே, நீயும் நானும் எடுக்கின்ற முயற்சிகள் நெருக்கடி மத்தியில் தான் நீயும் நானும் கடந்து வர வேண்டும். இல்லை என்றால் அன்பு தெரியாது. நெருக்கடி மத்தியில் நான் வேதனோடு இருக்கிறேனா, அதை நீங்களே பாருங்கள். அம்மாவுக்கு காய்ச்சல், அம்மா எழுந்து என்ன செய்வார்கள்? பிள்ளைகளுக்கு சமையல் செய்து சாப்பாடு கொடுப்பார். என்ன காரணம்? பிள்ளை மேல் வைக்கிற அன்பு. அது அம்மா காய்ச்சல் இருந்த போதிலும் அம்மா எழுந்து சமையல் செய்கிறாங்க போது பிள்ளைகளுக்கு வெறுப்பு வருமா? வெறுப்புற அம்மா பாரு, நெருக்கடி மத்தியில் போலும் அம்மாவுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம். அங்க காய்ச்சல், அம்மாவுக்கு காய்ச்சல், அப்பாவுக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. குடும்பம் 2 பேர், குடும்பம் 4 பேரையும் காய்ச்சல், 4 பேரும் படுத்திருப்பார்கள். அல்ல, படுக்கையா இருந்த போதிலும் அம்மா எழுந்து தன்னால் என்ன முடியுமோ அந்த தாயானவள் செய்து கொண்டிருப்பாள். மற்றவர்களோ என்ன படுத்திருப்பார்கள், ஒரு வேலை செய்ய மாட்டார்கள். ஆனா தாயானவர்கள் எழுந்து பணிவிடை செய்வார்கள். என்ன காரணங்கள்? வேலைக்காரி என்பதல்ல, மாறாக இது என் கணவன் அன்பு, இது என் பிள்ளைகள் அன்பு, அன்பை மையப்படுத்தி செய்கிற காரணத்தினால் அந்த தாயுடைய காலம் முடிந்தவுடனே குடும்பம் என்னாகும்? இருளில் மூழ்கி இருக்கும். இருள் இருக்கும். அம்மா போய்விட்டார்கள், எல்லாம் பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இருந்த போதிலும் ஏதோ ஒன்று குறைவு, ஒரு வெறுமை. என்ன? அன்பு. தாய் இல்லை, தாய் இல்லை. இதான் மக்கள் நெருக்கடி மத்தியில் அன்பை வெளிப்படுத்துகிற சமயத்தில் தான் அது அன்புடைய உணர்வு கிடையாது. என்னை தேடு, நீ வாழ்வீர்கள். தாகமா இருப்பவர்களே, கையில் பைசா இல்லாதவர்களே, நீங்களும் வா. நெருக்கடி மத்தியில் நீ கடந்து வா, அப்போ உனக்கு அபிஷேகம் கிடைக்கும். இதெல்லாம் உள்ளடக்கின ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் படிங்கள். 27 முதல் வாக்கியங்கள். இயேசு அங்கிருந்து சென்ற பொழுது கத்திக்கொண்டே அவர்களை பின்தொடர்ந்தனர். அடுத்தது, நான் இதை செய்ய முடியும் என நீ நம்புகின்றாயா? அடுத்தது, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். அடுத்தது, கண்கள் திறந்தன. பரவிட்டார்கள். இப்ப என்ன செய்றீர்கள்? அந்த 27வது வாக்கியம் மட்டும் படிங்கள். 27வது வாக்கியம் மட்டும் படிங்கள். இயேசு அங்கிருந்து சென்ற பொழுது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். நம்முடைய வாழ்க்கையுடைய தொடர்படுத்தி பாருங்கள். பார்வையற்றவர்கள், பார்வையற்ற பலவீனத்தோடு இருக்கின்றவன், ஒதுக்கப்பட்டவன், இதோ ஒதுக்கப்பட்ட நபராக இருக்கின்றான், பாவியாக கருதப்படுகின்றான், பலவீனத்தோடு இருக்கின்றவன் பார்வையற்றவர்கள். இந்த பார்வையற்ற ஒருத்தன் அல்ல, இருவர். அந்த இருவர் சொல்ற வார்த்தை என்பது என்ன? இயேசுவை பார்த்து தாவீதின் மகனே. பெரிய ஒரு சத்தியத்தை அவர்கள் அறிக்கையிடுகின்றார்கள். பார்வையற்றவர்கள், பலவீனத்தோடு இருக்கின்றவர்கள், சக்தி இழந்தவர்கள், சமுதாயத்தில் விலை இல்லாதவர்கள், மதிப்பு அற்றவர்கள், நோயாளிகள், வருத்தம் உள்ளவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், விளிம்பிற்கு தள்ளப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள், இப்பேற்பட்ட மனிதர்கள் தான் இயேசுவை பற்றி அறிந்தவர்கள். அவள் சொன்ன வார்த்தை என்ன? முழக்கமிடுகிறார்கள், தாவீதின் மகனே என்று. சாதாரண வார்த்தை அல்ல. பார்வையற்ற பர்த்தமேயு அறிக்கையிட்டார், தாவீதின் மகனே என்று அவன் அறிக்கையிடுகின்றான். மனிதர்கள் தாவீதின் மகனே என்று அறிக்கிறார்கள். படித்தவர்கள், பரிசேயர்கள், படித்தவர்கள் அவன் அறிக்கையிடுவதில்லை. தாவீதின் மகனே என்று இயேசு அறிக்கையிடுவதில்லை.
சொன்ன வார்த்தை என்பது என்ன? இவன் யாருன்னு எனக்கு தெரியாதா? இவன் தச்சேரியின் மகன் தானே, இவன் யார் என்பதானே, இவன் அப்படித்தானே இப்படித்தானே, இவன் தெய்வம் தன்னோட மகன் என்பதை அங்கு அறிக்கட்டவில்லை. அறிக்கிட்டவர்களை காயப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இங்கு இருக்கிற நீ பலவீனத்தோடு இருப்பதில்லையே, நீ ஒரு கத்தோலிக்கன் தானே, பிறப்பிலே நீ கத்தோலிக்கனாக இருக்கின்றாயே, வாழடி வாழையாக கத்தோலிக்கனாக இருக்கின்றாயே, கத்தோலிக்க விசுவாசத்தை உயர்ந்த நபராக இருக்கின்றாயே. அப்படி உயர்ந்த நபர் இருக்கிற நீ என்றைக்காவது சமுதாயத்தில் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டிருக்கின்றாயா? என்றைக்காவது தாவீதின் மகனே என்று என்றைக்காவது உன் பிள்ளைகளுக்கு நீ அறிக்கையிட்டு கொடுத்திருக்கின்றாயா? இல்லையே. எதற்கு நான் சொல்ல வேண்டும்? குடும்ப ஜெபமாலை ஃபர்ஸ்ட் எங்க நடக்குது பாரு. குடும்ப ஜெபமாலை ஜெபிக்காத ஒரு மகன் ஒரு மகள் தலைக்கீழ நின்னாலும் சரி, அவனால் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. ஒரு நாளும் தாவீதின் மகனே என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. அவன் சொல்லுவான், ஆலயத்தில் வந்துட்டு தாவீதின் மகனே இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டிருப்பான். அத்தனையும் போலி. இங்கிருந்து சொல்லிவிட்டு வீட்டுக்கு போன உடனே சண்டையும் அடிதடியும் குத்தும் விளக்கும் எல்லாம் இருக்கும். அங்க போய் குடிச்சும் கும்மால் விட 2 காலோடு ஆலயத்துக்கு வருகிறவன் 4 காலோடு வீட்டுக்கு போவான். எல்லாம் ஸ்ட்ரைட்டா அப்படி வந்தவன் வீட்டுக்கு வந்தவனே டிங் ஆடி ஆடி இதை போய்கொண்டே இருப்பார்கள். கேட்டால் நம் பக்தர் மரியா பக்தர்கள் இயேசுவே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா என்ன கதியில கிடக்குதுன்னு பாரு. குடும்பத்தில் நீ நம்பிக்கையோடு, குடும்பத்தில் நீ குடும்ப ஜெபத்தோடு, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் சகோதரன் சகோதரி ஒன்றாக இணைந்து நீ மன்றாடுகிற சமயத்தில் அவன் அவள் இதோ பலிப்படத்தில் கடந்து வருகிற சமயத்தில் ஒரு நாள் 4 காலோடு போக மாட்டார்கள். வந்தவர்கள் தெய்வத்தை மழைத்து கொண்டுதான் போவார்கள். இங்கு பலவீனத்தோடு இருந்தவன் தாவீதின் மகனே என்று அறிக்கையிடுவது நீயும் நானும் எங்கள் குடும்பத்தில் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்கின்றோமா? அதான் ஜெபமாலை. பிசாசு சொல்கிறது, தெய்வமே நீ யாருன்னு தெரியும், நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று பிசாசு சொல்கிறது. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லோரும் தெரியுமே. எங்க மார்க் நட்சதி 1ஆம் அதிகாரம் 24 25 படி நாசரேத்து இயேசுவே உனக்கு என்ன இங்க என்ன வேலை வந்தீர்? நீ யார் என்று எனக்கு தெரியும், நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர். சொல்ற யாரு? பிசாசு. மறுபடியும் அதே மார்க் நட்சத்திர 5ஆம் அதிகாரம், மார்க் நட்சத்திர 5ஆம் அதிகாரம் படிங்கள் 5-6 திருவாக்கியங்கள். இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே உன்னத கடவுளின் மகனே உனக்கு இங்க என்ன வேலை? சொல்றது யாரு? பிசாசு. தெய்வ பிசாசு சொல்கிறது நீ யார் என்று, நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர். பிசாசு சொல்கிறது நீ தெய்வத்துடைய மகன். பிசாசு சொல்கிறது மனிதனாக நீ நான் சொல்கிறோம் அல்ல, தச்சரின் மகன். இவர் கார்பெண்டருடைய பையன் தானே, இவனுக்கு எப்படி சக்தி? நான் ஏற்றுக்கொள்வதில்லை. படித்திருக்கின்றாய், ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடைய படிப்பு தெய்வத்தை அங்கீகரிக்கவில்லை, உடைய அகங்காரம் தெய்வத்தை அங்கீகரிக்கவில்லை, உடைய ஆணவம் தெய்வத்தை அங்கீகரிக்கவில்லை, உடைய பணத்திமிரு தெய்வத்தை அங்கீகரிக்க முடியவில்லை, உலகத்திலே நீ வைத்துள்ள பற்று இதா தெய்வத்தை அங்கீகரிக்கவில்லை. அப்படி இதுவரை இருந்த காரணத்தினால் ஒரு போதும் எந்த சூழலிலும் தெய்வத்தை பற்றிய அறிவு ஒரு நாள் இருக்காது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். பாவம் செய்து வருகிற எவரும் அவரை கண்டதும் இல்லை அறிந்ததும் இல்லை. பாவம் செய்கிற எந்த ஒரு மகனும் மகளும் தெய்வத்தை மறந்து கொண்டு பாவம் செய்வாள் ஒரு மகனும் மகளும் இதை ஒரு நாள் தெய்வத்தை கண்டதும் இல்லை, இறைவனை அறிந்ததும் இல்லை. இறைவனை அறியாதது நீ, இறைவனை காணாதது நீ என்று வாழ்க்கை இழந்தல்லவா நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இறைவன் சொல்லும் வார்த்தை, என்னை தேடு நீங்கள் வாழ்வீர்கள். என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். இந்த பார்வையற்றவன் இதோ தாவீதின் மகனே என்று முழக்கமிடுகின்றான். எளியவர்கள் முழக்கமிடுவார்கள். அந்த எளியவர்கள் யாரு? தெய்வத்தை சார்ந்து வாழ்கிறவர்கள். பலவீனத்தோடு இருப்பவர்கள் யாரு? தெய்வத்தை சார்ந்து வாழ்பவர்கள். அந்த பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் தெய்வத்தை அறிக்கின்ற பொழுது தெய்வம் அங்கு கடந்து வருவதை நாம் காண்கின்றோம். மக்களே, நீயும் நானும் அழைக்கின்ற குரலுக்கு
தெய்வம் கடந்து வருவார். அங்க அழைக்கின்றோமா? அகங்காரம் தானே. எல்லாம் நல்ல ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நட்சதி நமக்கு எல்லோரும் தெரியும் இல்லையா? 24ஆம் அதிகாரம். எம்மாவுஸ் அங்கு 2 பேரும் யாரை பற்றி பேசி கொண்டு போகிறார்கள்? இயேசுவை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இயேசு அவன் கூட தான் வருகின்றார், கூட இயேசு தான் வருகிறார் என்ற உணர்வு போலும் இல்லாமல் அவர்கள் அவர்கிட்டயே விஷயத்தை சொல்ற விஷயங்கள் படிங்கள். 14, 15, 16. சென்ற பொழுது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். அவர்கள் யாரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள்? இயேசு பற்றி. குடும்ப அங்கத்தினர்கள், நீ குடும்ப இயேசுவை பற்றி நீ பேசிக் கொண்டிருக்கின்றாய், ஆலயத்தில் இயேசுவை பற்றி நீ பேசிக் கொண்டிருக்கின்றாய், பல உரையாடல் நீ நடத்தி கொண்டிருக்கின்றாய், வேலை செய்கிற இடத்தில் இயேசுவை பேசிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் இயேசு கூட இருக்கிறார் என்பது என்றைக்காவது நீ உணர்ந்திருக்கின்றாயா? இயேசு அருகில் இருக்கின்ற இது அந்த பலவீனத்தோடு இருக்கின்ற அந்த நபர் வழியாக இருக்கிற உனக்கு உணர்விக்கிறாயா? அதிகாரத்தில் நீ இருக்கின்றாய், அதிகாரத்துக்கு கீழ் இருக்கின்ற அந்த மகன் அந்த மகள் இதோ இயேசுவா கூட இருக்கின்றான், பலவீனத்தோடு இருக்கின்றவன் இயேசுவா அருகில் இருக்கின்றான். என்றைக்கா நீ உணர்ந்திருக்கின்றாயா? உன் அதிகாரத்தை உபயோகப்படுத்திக் கொண்டு அவனை நீ காயப்படுத்துகின்றாயே, அவனை அசிங்கப்படுத்துகின்றாயே, அவனை உன் ஆசைக்கு இணங்க வைக்கின்றாயே. எந்த அளவுக்கு நீ காரியம் செய்கிறேன் இருப்பாய். பலவீனத்தோடு இருக்கின்ற ஒரு மகன் ஒரு மகள் அவளை உன் ஆசைக்கு இணங்க வைக்கிற சமயத்தில் நீ யாரை நீ காயப்படுத்துகின்றாய்? தெய்வத்தை. பலவீனத்தோடு இருக்கின்ற இவனை அதிகாரத்தினால் நீ என்ன செய்ய? அசிங்கப்படுத்துகின்றாய், நீ காயப்படுத்துகின்றாய். உன் பணம் பலத்தின் காரணமாக உன் செல்வாக்கு வழியாக நீ அவனை காயப்படுத்துகிற சமயத்தில் நீ செய்வது பாவம் என்ற உணர்வு ஏதாவது இருக்கா உனக்கு? இல்லையே. இதெல்லாம் சர்வ சாதம் தானே என்று சொல்லும் போது நீ எந்த அளவுக்கு உணர்வற்ற நிலையில் இருக்கிறாய் என்று பார். அடுத்த வார்த்தை படி. அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. இதோ அருகில் இருக்கின்றவன், இதோ என் மனைவி, அந்த மனைவி இங்க காயில் இருக்கின்றாலே அந்த மனைவி வேதனைப்படுவார் என்ற உணர்வு இல்லை உனக்கு. கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. கணவன் வேதனைப்படுவாரே அந்த உணர்வு இல்லை இல்லை. இதா கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. பெற்றோர்கள் வேதனைப்படுவார்களே, அவமானப்படுவார்களே, நான் இந்த தவறு செய்யக்கூடாது என்ற உணர்வு பிள்ளைகளுக்கு இருக்கிறதா? இல்லை. கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. சுயநலத்தை மையப்படுத்தி வாழ்கிறவர்கள், குடிச்சு கும்மாளம் அடிச்சு கொண்டு போகிறவர்கள் எப்பேற்பட்ட நபராக இருக்கிறார் என்று பார். கிறிஸ்துமஸ் வரப்போகிறது. 25 நோன்பு எடுக்கின்றோம். இந்த நோன்பு முடிச்சோடனே 25ஆம் தேதி ஏசு புல்கூட்டையில் பிறப்பார். பிறந்த உடனே எடா அலியா எந்தடா வாடா நமக்கு வந்து போடா நேரப்பட்டு பிசாசுல மூத்திரத்தை ஒன்ன குடிக்கிறது. எனது சாராயத்தை பிஸ்கி மன்னிச்சு குடிக்கிறது. கேட்டா கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறேன் என்று வெட்கமாக இல்லை உனக்கு? எந்த அளவுக்கு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறேன் என்று பார். அந்த பாவத்துக்கு துணை போகிறவர்கள் பரவாயில்ல. ஒரு சில குடும்பங்கள் அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு மட்டும் தானே, இன்னைக்கு மட்டும் தானே, ஏன் அது உனக்கு பத்தாதா? எந்த அளவுக்கு கேவலமாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பார். மீட்பர் பிறந்திருக்கின்றார். என் குற்றங்களை மன்னிக்கிற எனக்கு பாவத்தில் விடுதலை தருவதற்காக மீட்பர் பிறந்திருக்கின்றார். அந்த மீட்பரை நான் கொண்டாட வேண்டும். இழிவான காரியங்கள் செய்கிற சுரத்தை எப்படி மக்களை கிருபைகள் உனக்கும் எனக்கும் கிடைக்கும்? எப்படி அபிஷேகங்கள் கடந்து பெறும்? இல்லையே, ஒரு நாளும் இல்லையே. இந்த மக்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. தெய்வத்தை பற்றி தான் அவர்கள் பேசினார்கள். நீயும் நானும் தெய்வத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதே இறைவனை பற்றி பேசிக்கொண்டு அதே 25ஆம் தேதி ராத்திரி மாசு முடிச்ச உடனே செய்கிற இழிவான காரியங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார். திருமணம் நடக்கிறது, மகனே இதோ புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார்கள். முதல் இரவு மகன் மகள் ஆரம்பிக்கின்றார்கள். இங்க சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டு தண்ணி அடிப்பது, தண்ணி அடிச்சுக்கொண்டு விழா கொண்டாடுவது. நீ செய்கிற இந்த பாவ செயலானது இதா வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற அந்த தம்பதிகளுக்கு, புது தம்பதிகளுக்கு அங்க கெடுதல் காயங்கள் ஏற்படுகின்றன. என்றைக்காவது உணர்வு இருக்கா உனக்கு? இல்லையே. செய்கிற பாவத்துக்கு நியாயப்படுத்துவதற்காக, அதை கொண்டாடுவதற்காக 1000 பேரை நீ வைக்கின்றாயே, அது தவறு என்று சொல்றவனை என்றைக்காவது அங்கீகரித்திருக்கின்றாயா? அவனை ஒதுக்கிவிட்டு வாழ்கிற சமயத்தில் உன் கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கின்றன என்ற உணர்வு உனக்கு இருக்கா? இல்லையே. இதையும் சில வார்த்தை வாழ்வை எழுந்திருக்கின்றாயே. என் மக்கள் பற்று உண்டு, ஆனால் அந்த பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டது அல்ல. தெய்வ பயத்தோடு வாழ்கிறார்கள், ஆனால் தெய்வ பயர் உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டதல்ல. ஏமாற்றி கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தெய்வம் படுகிற வேதனைகள் எந்த அளவுக்கு இருப்பார்.
மக்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்கள் மறைக்கப்பட்ட உடனே தெய்வம் விட்டாரா? விடவில்லை. அவர்களை எந்த அளவுக்கு திட்டுகிறார் என்று பாருங்கள். அதே லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியம். பாத்தீங்களா? அறிவிலிகளே, அடுத்தது நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே. லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்வது என்னன்னா, எடா முட்டாள, புத்தி இல்லாதவன. இதுதான் அது பாலிஷா சொல்ற வார்த்தை. அறிவிலிகளே, மந்த உள்ளத்தினரே. இனி அடுத்த வார்த்தை, துன்பங்கள் பட வேண்டும் அல்லவா? அடுத்தது பாருங்கள், மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவருடைய நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்டதை யாவற்றையும் அவர் அவருக்கு விளக்கி சொன்னார். அப்படி என்றால் மீண்டும் இறை வார்த்தையை எடுத்து சொல்வது. மீண்டும் இறை வார்த்தை எடுத்து சொன்ன பிறகு தெய்வம் போகின்றார். போகிற சமயத்தில் அங்க அப்பால் போகிற போல் காட்டுற சமயத்தில் அந்த 2 பேரும் சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே, மாலை நேரம் ஆகிவிட்டது, இன்று எங்களோடு தங்கும். இறை வார்த்தை கேட்டவுடனே அவர் பார்க்கிறார்கள், ஆண்டவரே, மாலை நேரம் ஆகிவிட்டது, எங்களை விட்டு போய்விடாதே, இரவு வந்து விட்டது, எங்களை விட்டு போய்விடாதே, இன்று எங்களோடு தங்கும். தெய்வம் தங்கினார். மக்களே, தங்க மாட்டல் இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் செய்த ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை அப்படியே தொடர்ந்து அப்படியே படியுங்கள். நெருங்கி வந்தார்கள். அடுத்தது, அவரோ அதற்கு அப்பால் போவது போல் காட்டிக் கொண்டார். அப்படி அர்த்தம் என்ன? அப்பால் போவது போல் காட்டிக் கொண்டார். அவர் போன விருப்பம் இருக்கா? இல்லை. தெய்வத்துக்கு ஒரு நாள் உன்னை மீட்டு போக வேண்டும் என்று ஒரு நாளும் விரும்ப மாட்டார். நாம் நம்மோடு இருக்க வேண்டும். காரணம் என்ன? அவர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தெய்வம் நம்மோடு. நம்மோடு இருக்கிற தெய்வம் நம்மோடு என்றும் இருக்க வேண்டிய தெய்வம் தான். இருப்பாரை ஒழிய எங்களை விட்டு விலகி போக மாட்டார். சும்மா பூச்சாண்டி காட்டுகிறார், போற மாதிரி அடி காட்டுறார். ஆனால் போனாரா? போகவில்லை. அவன் அழைத்தான், வேண்டாம், இன்று எங்களோடு தங்கும். தங்கினார், உணவு உண்டார். அப்பத்தை பிற்றவுடனே வார்த்தை என்ன கூறுகிறது? அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. மக்களே, பலிபீடத்தில் வருகிற இயேசு கிறிஸ்துவை நீ காண வேண்டும் என்றால் அறிவு இருக்க வேண்டும். இங்கு இருப்பது இயேசு கிறிஸ்து தான் என்ற அறிவு என்ற உணர்வு இருக்க வேண்டும். புத்தி மட்டும் என்ன பத்தாது, தெளிவிருக்க வேண்டும். பலிபீடத்தில் வருவது இயேசு கிறிஸ்து தான் என்ற உணர்வு இருக்கிற சமயத்தில் இதாகின்ற இயேசு கிறிஸ்துவை உன்னால் அங்கு காண முடியும், உன்னால் தரிசிக்க முடியும். வார்த்தை கூறுகிறது, அவன் அப்பத்துண்டை பெற்றதும் இதோ கண்கள் திறக்கப்பட்டன. கண்கள் திறந்தவுடனே இயேசு மறைந்து போனார். மறைந்து போன இயேசு எங்க போய்விட்டார்? இயேசு போய்விட்டார். அப்பத்தை எடுக்கின்றார், பிற்கின்றார். பிற்க உடனே அவர் கண்கள் திறக்கப்பட்டன. இயேசு மறைந்து போனார். மறைந்து போன இயேசு எங்கு போய்விட்டார்? அப்பத்தில் தங்கிவிட்டார். அதுதான் நற்கருணை. அப்ப மறைந்து போன இயேசு எங்கினார்? அந்த அப்பத்தில் தங்கினார். இதோ அந்த அப்பத்தில் இயேசு இருக்கின்றார். மக்களே, நீயும் நானும் பலிபீடத்தில் நிற்கிற சமயத்தில் சாதாரண அல்ல, தெய்வத்தின் முன்னிலையில் வந்திருக்கின்றோம். அதனால்தான் கத்தோலிக்க திருச்சபை கூறுகிறது, ஒரு திருப்பலியையும் தெய்வமும் மக்களும் சந்திக்கின்ற ஒரு இடம்தான் திருப்பலி. இது ஒரு மீட்டிங் பிளேஸ், சந்திக்கின்ற இடம்தான். தெய்வமும் மனிதனும் சந்திக்கிற இடம்தான் திருப்பலி. அந்த மீட்டிங் நடக்கிறது. அந்த மீட்டிங்கில் தெய்வம் பார்க்கிறார், நீ வா, தகுதியற்ற நிலையில் இருக்கிற என்னை தகுதியுள்ள நபராக மாற்றிக்கொண்டு என்னை தெய்வ சிறதில் கொண்டு வருகின்றார். இரக்கமுள்ள தெய்வம் இங்கு வந்து என்னை தன்னுடைய உடலும் ரத்தத்தையும் தந்து மீண்டும் என்னை தன்னுடைய மகனாக என்னை ஏற்றுக்கொள்கின்றார். இதோ என்னை மாற்றுகிறார். அது நடக்கிற இடம் எங்க? திருப்பலி. வேறு எந்த இடமும் இல்லை. அந்த பலிபீடத்தில் அந்த அனுபவம் பெற வேண்டும் என்றால் உனக்கு தேவை இறை வார்த்தை. அதனால்தான் மக்களே, கத்தோலிக்க திருச்சபை இறை வார்த்தைக்கு ஒன்றாம் ஸ்தானம் கொடுக்கிறது. காரணங்கள் அதனால்தான் கன்வென்ஷன், அதனால்தான் 5 நாள் வருடத்தில் 5 நாள் தியானங்களில் பங்கெடுத்தே தீர வேண்டும். 6 மாதத்துக்கு ஒரு முறை 3 நாள் தியானங்களில் பங்கெடுத்தே தீர வேண்டும். மாதத்தில் ஒரு முறை 1 நாள் தியானங்களில் பங்கெடுத்தே தீர வேண்டும். ஒரு நாளைக்கு அரை நாள், வாரத்தில் அரை நாள் தியானங்களில் பங்கெடுத்தே தீர வேண்டும். பங்கெடுத்தால் மட்டுமே தான் இறை வார்த்தை கேட்க கேட்க கேட்க
தெய்வ அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் ஒரு அருத்தந்தரிகளும் மக்களே வா, மக்களே வா, மக்களே வா என்று அழைக்கிறார்கள். அல்லது போர் அடிப்பதற்காக அல்ல, போர் அடிப்பதற்காக. இதோ இவர்கள் சொன்ன வார்த்தை தாவீதின் மகனே என்று அறிக்கையிடுகிறார்கள் என்றால், மக்களே கண்கள் திறக்கப்பட்டதா? இல்லை, கண்கள் திறக்கப்படவில்லை. கண்கள் மூடியவாறே பார்வையற்ற நிலையில் இருந்து கொண்டு தெய்வம் எப்படி இருப்பார் என்று தெரியவில்லை. மற்றவர்கள் பார்த்தால் இயேசுவை பார்த்தார்கள், இவர்கள் இயேசுவை பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதுதான். இவர்கள் கண்டு விசுவசிப்பவன் அல்ல, காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றோர். இவன் விசுவசித்தார்கள், இதோ இங்கு இருக்கின்றவன் தாவீதின் மகன் தான், குணப்படுத்துகிறவன் தான், மீட்பு தருகிறவன் தான் என்று அவர்கள் விசுவசித்தார்கள். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தாவீதின் மகனே என்று அவன் உரக்க கூறினான். நீயும் நானும் பார்வை உண்டு, பார்வை இருந்த போதிலும் கண்கள் எல்லாம் கண்ட பிறகு, எல்லாம் செய்த பிறகு நம்பாமல் போய்விடுகிறோமே. அதானே மத்தேயு நற்செய்தி அல்ல, அதை தான் படிங்கள். எங்க இதை படிங்கள். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 14, 15, 16. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 14, 15, 16. நிறைவேறியது. அடுத்தது, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை. அடுத்தது, பார்த்து கொண்டிருந்த போது உணர்வதில்லை. அடுத்தது, உங்கள் கண்ணு நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது. அடுத்தது, காது மந்தமாகிவிட்டது. இவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமல் இருக்கின்றார்கள். அடுத்த வார்த்தை, நானும் அவர்களை குணமாக்காமலே இருக்கின்றேன். தெய்வத்தால் குணப்படுத்த முடியாதல்ல, நீ ஒத்துழைப்பு தந்ததில்லை, நீ ஒத்துழைப்பு தந்ததில்லை. அவ்வளவு வழிய வேறு எதுவும் இல்லை. மீண்டும் அதே வார்த்தை எடுத்து படிங்கள். எசேயா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். எசேயா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். வாய் சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகிறார்கள். அடுத்தது, உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள். அடுத்தது, இவன் உள்ள போ, என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. அதல்லவா நீ நான் செய்து கொண்டிருக்கின்றோம். வாய் சொல்லால் இயேசுவை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே தெய்வம் இருக்கிறார் அல்ல. வெறுப்பு, வைராக்கியங்கள், பகை உணர்வுகள், இச்சை உணர்வுகள். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். கொலை, விபச்சாரம், பரத்தமை, களவு, பொய்ச்சான்று, பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தோன்றும் எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து, இந்த உள்ளம் நன்மை தெய்வமசின் ஆலயத்தில் தெரிந்த போதிலும் இந்த உள்ளத்தில் எல்லா திண்மைகளும் தான் கருதுகிறது. வெறுப்பு, வைராக்கியங்கள். மீண்டும் எடுத்து படிங்கள். எங்கே வாசிக்கிறோம்? கலாத்தியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5:19 உள்ள திருவாக்கியங்கள். கலாத்தியர் 5:19 உள்ள திருவாக்கியங்கள். கலாத்தியர் 5. ஊனியத்தின் செயல்பாடுகள், பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம், இவை எல்லாம் செய்யறதா உள்ளத்திலிருந்து வருகின்றன. இப்ப இத்தனையும் இருக்கிற சுவைத்தை எப்படி நான் சொல்ல முடியும்? வாய் சொல்லால், வெறும் உதட்டினால் தான் என்னை புகழுகிறார்கள். என்னை விட்டு தூரம் இருக்கின்றது இவருடைய உள்ளம். தெய்வம் சொன்ன வார்த்தை, என்னை தேடு, நீ கண்டுபிடிப்பாய். என்னை தேடு. இதா தாவீதின் மகனே, என் இத்தனை உள்ளம் வைத்துக் கொண்டு, இத்தனை தீமைகள் வைத்துக் கொண்டு உன்னால என்னால் சொல்ல முடியுமா? இயேசுவை அண்ணன் சொல்ல முடியுமா? இல்லை, சொல்ல முடியாது. கரங்களை உயர்த்த முடியுமா? முடியாது. கூச்சமாக இருக்கிறது. இந்த கூச்சம் ஏன் வருகிறது? இந்த கூச்சம் ஏன்? தெய்வ சன்னதியில் நான் கூச்சப்படுகிறேன் என்றால் மக்களே, அது என்ன அர்த்தம்? விசுவாச உயர்வு அல்ல, அல்ல, அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லை. என் நண்பன் அங்கு இருக்கின்றான், அவன் சந்தோஷமாக பாராட்டுகிறேன், அவன் பரிசு வாங்கினான், என் நண்பன் பரிசு வாங்குறான் சொல்லிக்கொண்டு கூச்சப்பட மாட்டேன். எழுந்து நண்பா சந்தோஷம் சொல்லி உயர்ந்து எழுந்து கரங்களை தட்டி அவனை பாராட்டுவேன்.
என் தெய்வம் எனக்கு நன்மை செய்திருக்கின்றார், எழுந்து உற்சத்தை எழுந்து கரங்கள் தட்டி என்னால் பாராட்ட முடிகிறதா? இல்லையே. நண்பனை அன்பு செய்கிற எனக்கு தெய்வத்தை அன்பு செய்ய முடியவில்லையே. எந்த அளவுக்கு அன்பு இருப்பார். இதா தெய்வம் சொல்ற வார்த்தை, தேடு நீ வாழ்வாய். நீ இழந்திருக்கின்றாய், நீ அறியாமல் அல்ல, தெரிஞ்சைத்தான் நீ ஒதுக்கி இருக்கின்றாய். உன்னுடைய ஆணவம் காரணம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? போ, நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய், நல்ல ஒரு கண்ணீரோடு நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய். சும்மா நஞ்சா மஞ்சா பாவ சங்கீதம் அல்ல, நேரம் எடுத்து பாவ சங்கீதம் செய். அப்பதான் கிருபை கிடைக்கும். இரண்டாவது என்ன வருகிறது? அவன் தாவீதின் மகனே. இரண்டாவது என்ன வருகிறது? தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும். தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும். அங்கே நாம் பார்க்கணும், பர்த்தமியு, பார்வைக்க பர்த்தமியு, அவன் சொன்ன வார்த்தை என்ன? என்மேல் இறங்கும். தனிப்பட்ட முறையில் இங்கு வருகிற போது எங்களுக்கு இறங்கும், எங்கள் மேல். அவ தனி அல்ல, ஒரு குடும்பம். அவ குடும்பத்தில் குடும்ப ஜெபம் ஜெபிக்கின்ற போது கணவன் மனைவி, கணவனுக்காக, பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகளுக்காக, சகோதரன் சகோதரி சகோதரிக்காக, பங்கு மக்கள் பங்கு தந்தை பங்கு மக்களுக்காக, மறைமாவட்டம் ஆயர் மறைமாவட்டத்துக்காக வேண்டுவதை எங்களுக்காக எங்கள் மேல் இறங்கும். தெய்வமே எங்கள் மேல் இறங்கும். அப்படி சொல்லுகின்ற பொழுது சாதாரண வார்த்தை அல்ல. நான் எப்படி பலவீனத்தோடு இருக்கின்றேனோ அதே மாதிரி இதோ என் அருகில் இருக்கின்ற இவன் பலவீனத்தோடு இருக்கின்றான். நான் எப்படி காயப்பட்டு இருக்கின்றேனோ அதே மாதிரி இவனும் காயப்பட்டு இருக்கின்றான். நான் எப்படி நோயோடு இருக்கின்றேனோ அதே மாதிரி இவனும் நோயோடு இருக்கின்றான். நான் எப்படி பலவிதமான ஏமாற்றத்தோடு இருக்கின்றேனோ இவனும் அபரிதமாக இருக்கின்றான். தெய்வமே எனக்கு மட்டுமல்ல இரக்கம், அவனுக்கும் தேவை, அவனுக்கும் தேவை. அவன் வேதனை மத்தியில் இருந்து கொண்டு அடுத்த நபருக்காக நான் வேண்டுகின்றேன். இந்த உன்னதமான காரியம் எங்க நடக்கும்? எங்க ஆரம்பமாகும்? குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபத்தை அப்பனுடைய உணர்வை புரிந்து கொண்டு அம்மா ஜெபிப்பது, பிள்ளையுடைய உணர்வை புரிந்து கொண்டு பெற்றவர் ஜெபிப்பது, கணவனுடைய உணர்வை புரிந்து கொண்டு மனைவி ஜெபிப்பது, மனைவியுடைய உணர்வை புரிந்து கொண்டு கணவன் ஜெபிப்பது. இது எங்க நடக்கும்? குடும்ப ஜெபத்தில். குடும்ப ஜெபத்திலேயே அது நடக்கவில்லை என்றால் நீ வேற எங்க போயிட்டு என்ன மன்னாட்டு நீ ஜெயிப்பாய்? ஒரு செக்கும் உனக்கு கிடைக்காது. நான் தனிப்பட்ட முறையில் தான் ஜெயிப்பாய் ஒழிய ஒரு நாளிலேயே சுயநலம் தானே. இயேசு கிறிஸ்து யாருக்காக ஜெபித்தார்? தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக அவர் வேண்டுகின்றார். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். அவர்களுக்காக நான் வேண்டுகின்றேன், உலகிற்காக அல்ல, மாறாக என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட யாரது ஒப்படைக்கப்பட்டவர்கள்? சீடர்கள். அப்ப தெய்வம் யாருக்காக வேண்டாம்? தன்னை ஒப்படைக்கப்பட்ட கணவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்தான் மனைவி, மனைவியில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் கணவன், பிள்ளைகளிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் பெற்றோர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகள். அப்படி என்றால் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மகன் மகளுக்காக ஜெபிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. என்னை போலவே இவனும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே எங்கள் மேல் இறங்கும், எங்கள் மேல் இறங்கும். காரணம், இவர்கள் பாருங்கள் பார்வையற்றவர்கள், இவர்கள் பார்வையற்றவர்கள். இயேசு செய்த காரியங்கள் இவர்கள் தெரிஞ்சிருக்கும். எப்படி? கேள்விதான் ஒழிய நேரடியாக கண்டதில்லை. நாம் வாசிக்கிறோம் இல்லையா? எங்க நாம் வாசிக்கிறோம்? எடுத்து படிங்கள். 34ஆம் அதிகாரம், திருப்பாடல் 34, திருப்பாடல் 34 4ஆம் வாக்கியம். துணை வேண்டி நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். துணை வேண்டி நான் தெய்வத்தை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், தந்தார். தெய்வத்தை நோக்கி நான் மன்றாடினேன், தெய்வம் எனக்கு பதில் தந்தார். பதில் தருகிற தெய்வம் தான் ஒழிய வேறு இல்லை. அதான் நமக்கு எல்லோருக்கும் இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? தெய்வத்துடைய ஃபோன் நம்பர் என்ன? உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். கடவுளுடைய ஃபோன் நம்பர் என்ன? பிசாசோட ஃபோன் நம்பர் என்ன? நீங்க அது இருக்கிற கடவுளுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். என்னது? தந்தை மகன் தூயாகும் இடிக்கும் பிடிச்சி தந்தை 33:3. பத்தியா? உங்களுக்கு சொன்னது எல்லாருக்கும் கேட்டுது. பத்தியா? படி 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 படி. எரேமியா புத்தகம் 33:3. என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். அடுத்தது, நீ அறிந்திராத மாபெரும் ரகசியங்களை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். அதான் தெய்வத்துடைய ஃபோன் நம்பர்.
33:3. எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்த்தேன். செவிசாய்க்கிற தெய்வம். மீண்டும் படிங்கள், திருப்பாடல் 34:6. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அடுத்த வார்த்தை, எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் அவரை விடுவித்தார். மீண்டும் திருப்பாடல் 72, திருப்பாடல் 72 12-13. தம்மை நோக்கி மன்றாடு, அவர் விடுவிப்பார். தம்மை நோக்கி மன்றாடுகிறவர்கள் அத்தனை பேரையும் தெய்வம் விடுவிக்கின்றார். எல்லா திண்மைகளிலிருந்தும், எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் தெய்வம் விடுவிப்பார். இனி அடுத்த வார்த்தை, அவர் அவருக்கு எடுத்து காட்டுவார், வழிகள் எடுத்து காட்டுவார். அப்படி என்றால் இந்த பார்வையற்றவர்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தெய்வத்தை பார்க்கிறார்கள், கூவி அழைக்கிறார்கள். காரணம், அவர் அறிந்திருக்கிறார்கள். இதோ முடக்குவாதனை தெய்வம் குணப்படுத்தியிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 9வது வாக்கியம் அதிகாரம் தான் பார்க்கிறார். அதுக்கு முந்தனே 8ஆம் அதிகாரம் 6-7 வாக்கியம் ஈஸியாக நமக்கு புரியும் என்னவென்று. இயேசு அந்த நோயாளை குணமாக்குகின்றார், இது முடக்குவாதனை குணப்படுத்துகின்றார். அதே மாதிரி பலரையும் சௌக்கியப்படுத்திக் கொண்டு வருகின்றார். மரித்தவரை உயிர்ப்பிக்கின்றார், பல நாட்கள் செய்கின்றார். கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்ட உடனே அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள், வர வேண்டியவன் இவன் தான், அறிந்தவன் முழக்கமிட்டான், தாவீதின் மகனே எங்கள் மேல் இறங்கும். அறிக்கையிட்டவன் கண்டதில்லை, சௌக்கியம் பெற்றவன் கண்டதில்லை, முடக்குவாதன் குணமாகியதை அவன் கண்டதில்லை. மாறாக காணாமலேயே அவன் விசுவசித்தான். கேள்விப்பட்டவர்கள் விசுவசித்தார்கள். மக்களே, உன்னுடைய பங்குகளில், உங்களுடைய பங்கு தலங்களில் அருத்தந்தை திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது எத்தனை அற்புதங்கள், எவ்வளவு அதிசயங்கள் உன் பங்குல நடந்திருக்கின்றது. என்றைக்காவது தினந்தோறும் திருப்பலிக்கு வந்து தெய்வமே நன்றி என்று சொல்லியிருக்கின்றாயா? அல்லது எனக்கு சௌகரியம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, வேலைக்கு போய் கொண்டிருக்கிறாயே, எந்த அளவுக்கு நீ இருக்கிறாய் என்று பார். ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்பலியிலும் நன்றி திருப்பலி. தெய்வமே எனக்கு சௌக்கியம் தந்தாயே, என் குடும்பம் தந்தாயே, நீ கேள்விப்படுகிறாயே, உன் பங்குல அந்த மகளுக்கு தெய்வம் சௌக்கியம் கொடுத்தார், அவனுக்கு தெய்வம் விடுதலை கொடுத்தார், அவனுக்கு தெய்வம் வேலை வாங்கி கொடுத்தார், அவனுடைய தொழிலில் முன்னேற்றத்தை தெய்வம் கொடுத்தார். இது நீ கேள்விப்படுகிறாயே. கேள்விப்பட்ட நீ தெய்வத்தை வாழ்த்தி அவனுக்கு நீ கொடுத்தாய் என்றால் நிச்சயமாக எனக்கு நீ தந்தே தீர்வாய். நன்றி தெய்வமே, என் தடையை எடுத்து மாற்றுகின்றாயே, நன்றி தெய்வம் சொல்லி கொண்டு என்றைக்காவது நன்றி திருப்பலி நீ ஒப்பு கொடுத்திருக்கின்றாயா? இல்லையே. அவர்கள் கேள்விப்பட்டாய், இங்க வந்து எனக்கும் கொடுதான் கேட்கிறாய். ஒழிய நான் அவனுக்கு தராமல் அல்ல, நீ பெறாமல் இருக்கின்றாய், நீ பெறாமல் இருக்கின்றாய். தாவீதின் மகனே எங்கள் மேல் இறங்கும் என்று சிலம் ஜெபிக்கிற சிவத்தில் எந்த அளவுக்கு ஆழ்த்துதான் போறார் பாருங்கள். மக்களே, சிந்தித்து பார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது நற்கருணை நாதரை நாம் இங்கு கொண்டு வருவோம். நாம் அனைவரும் எழுந்திருப்போம். அனைவரும் எழுந்திருந்து கொண்டு உங்களுடைய இரு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சமயத்தில் வேதனையோடு இருக்கின்றவர்கள், காயத்தோடு இருக்கின்றவர்கள், பலவிதமான அவமானப்பட்டு இருக்கின்றவர்கள், ஏமாற்று உள்ளத்தோடு இருக்கின்றவர்கள், அப்படி நீங்கள் யாராவது இருந்தீர்கள் என்றால் பல எதிர்பார்ப்புகள் அது எல்லாமே நடக்காமல் இருக்கின்ற ஆண்டவரே, தோல்விகள் மட்டுமே என் வாழ்க்கையில் வந்திருக்கின்றன என்று உணர்ந்தவர்கள் அப்படி யாராவது இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் முன்னால் வந்து நின்று கொள்ளுங்கள். உடல் வருத்தம், நோய்கள், சிரசு முதல் பாதம் வரைக்கும் உனக்கு நோய்கள், வேதனைகள், காயங்கள் இருந்தது என்றால், உடலில் பல பாகங்களில் வேதனைகள் ஏதாவது இருந்தது என்றால், சௌக்கியம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நீங்கள் முன்னால் வந்து இங்கு நின்று கொள்ளுங்கள். முன்னால் வந்து நின்று கொள்ளுங்கள். பலவிதமான தடைகள் அனுபவிக்கிறவர்கள், பல தடைகள், திருமண தடைகள், வேலை வாய்ப்பு தடைகள், தொழில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற நிலைகள், உன்னுடைய குடும்ப சூழல் ஏதாவது இருந்தது என்றால் முன்னாடி வந்து நின்று கொள்ளுங்கள். நீ யாரையும் பார்க்க தேவையில்லை, கூச்சப்பட தேவையில்லை. நீ நிற்கின்றது யாரிடத்தில்? தெய்வ சன்னதியில். முன்னாடி வந்து இதெல்லாம் இடம் இருக்கிறது.
முன்னாடி வந்து கொள். நாம் ஒரே ஒரு பாடல் மட்டுமே நாம் பாடப்போகின்றோம். தெய்வ சன்னதியில் நாம் அனைவரும் நித்திய ஸ்துதிக்குரிய என்ற பாடல் பாடுகின்ற சமயத்தில் நற்கருணை நாதரை இங்கு கொண்டு வைப்பார்கள். அது முடித்த பிறகு எல்லா விளக்குகளும் இங்கு அணைத்துக் கொள்வார்கள். நற்கருணை நாதருக்கு மட்டுமே அங்கு வெளிச்சம் இருக்கும். உன்னுடைய பார்வை வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. இயேசுவை மட்டுமே உற்று நோக்க கொண்டது. வேற எங்கேயும் உன் பார்வையை நீ செலுத்தாதீர்கள். கண்களை மூடிய வண்ணமாக கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு, தெய்வமே, எங்கள் மத்தியில் நீ கடந்து வருகின்றாயே, அப்ப வடிவில் நீ கடந்து வருகின்றாயே. எம்மாவு சீடர்கள் சொன்னபொழுது, ஆண்டவரே இன்று எங்களோடு தங்கும் என்று சொன்னபொழுது, நீர் எங்களை விட்டு போகாமல் அப்பத்தின் வடிவில் எங்கள் உள் நீ தங்கியிருக்கின்றேன். நன்றி இயேசுவே என்று சொல்லிக்கொண்டு உரத்த குரலில் நாம் பாடி ஜெயிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அந்த இயேசுவே உற்று நோக்கி கொண்டிருப்போம். வேற எங்கேயும் பார்வை திருப்பாமல் இயேசுவை மட்டுமே உற்று நோக்கி கொண்டிருங்கள். எல்லா விளக்குகளும் அணைத்துக் கொண்டிருங்கள். இயேசுவை மட்டும் உற்று நோக்க பார்வை வேற எங்கும் திருப்பாதீர்கள். அப்பத்தின் வடிவில் வந்திருக்கிற தெய்வம் இது உன்னையும் என்னையும் குணப்படுத்துகிற தெய்வம், விடுதலையும் சௌக்கியம் தருகின்ற தெய்வம். தெய்வமே, பார்வையற்றவர்கள் இது கூவி அழைத்தார்கள், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கூவி அழைத்தார்கள். நாங்களும் அதே போல் கூவி அழைக்கின்றோம், எங்கள் மேல் இரக்கம் கொள்ளும், எங்கள் வேதனைகள் நீ நன்கு அறிந்திருக்கிறீரே, நாங்களும் கூவி அழைக்கிறோம் சொல்லிக்கொண்டு உங்கள் இரு கரங்களும் உயர்த்தி சொல்லித்தர ஜெபத்தை உரத்த குரலில் இவ்வாறு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. குரல் எழுப்பி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என் மேல் இரக்கம் வையும். இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கம் வையும். இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் குடும்பங்கள் மீது உம்முடைய இரக்கத்தை பொழியும். இயேசுவே, தாவீதின் மகனே, எம் பங்கின் மீது, எங்கள் மறைமாவட்டின் மீது இரக்கத்தை பொழியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இரக்கமுள்ள தெய்வமே, இரக்கம் நிறைந்த தெய்வமே, இப்பொழுது உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் பொழிந்தருளும். எங்களுடைய உடலில் உள்ள எல்லா நோய்களும் எல்லா வருத்தங்களும் இப்பொழுது நீங்கி போகட்டும். எங்களுடைய வேதனைகள், எங்கள் மன காயங்கள், எங்கள் தடைகள் உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் தெய்வமே நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து இரக்கமே உருவான என் தெய்வமே, இறங்கிட வேண்டுமே என் இயேசுவே.
இரக்கமே உருவான என் தெய்வமே, இறங்கிட வேண்டுமே இயேசுவே. தடுமாறும் நிலையில் வழி காணாதிருக்கையில் வாழும் நிலையினை பாருமே, வாழும் நிலையினை பாருமே. இரக்கமே உருவான என் தெய்வமே, இறங்கிட வேண்டுமே இயேசுவே. தாகத்தோடு ஜெபியுங்கள். இயேசுவே உற்றுநோங்கள், கண்களை மூடாதீர்கள். இயேசுவே உற்றுநோங்கள். சௌக்கியங்கள் தெய்வம் தருகிற நிமிடங்கள், வேதனைகள் எடுத்து மாற்றுகிற நிமிடங்கள், இத தெய்வம் தடைகள் எல்லாம் எடுத்து மாற்றிக் கொண்டிருக்கிற நிமிடங்கள். இந்த நிமிடங்கள் ஆயருடன் இணைந்து கொண்டு நாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். தெய்வம் தந்த அதிகாரம் இதோ, அவர் தந்த வாக்குறுதி. மக்களே, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்த்தேன். என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். நான் இம்மானுவேல், எங்கோ வாழ்கிற தெய்வம் அல்ல, உங்கள் மத்தியில் இருக்கின்ற தெய்வம். நான் இருக்கின்ற இடத்தில் நோய்களுக்கு இடமில்லை, நான் இருக்கிற இடத்தில் வேதனைகளுக்கு காய்களுக்கு இடமில்லை, நான் இருக்கிற இடத்தில் அவமானத்துக்கு அங்கு இடமில்லை. நான் உங்களை காத்துக்கொள்வேன், வா என்று சொல்லிக் கொண்டு அழைக்கின்ற தெய்வம். இந்த ஏழை கூவி அழைத்தான், தெய்வம் அவனுக்கு செவி கொடுத்தார். இதோ நான் கூவி அழைக்கின்றேன். பலவீனத்தோடு இருக்கிற நான், பார்வையற்ற நபராக இருக்கிற நான், நன்மைகளை உணர முடியாமல் இருக்கிற நான், உணர்வற்ற நிலையில் இருக்கிற நான், தெய்வமே உன்னை கூவி அழைக்கின்றேன். எங்கள் மேல் இறங்கும், எங்கள் குடும்பத்தின் மீது இறங்கும், எங்கள் பங்கின் மீது, எங்கள் மறைமாவட்டத்தின் மீது, இதா எங்களுடைய நாட்டின் மீது, எங்கள் திருச்சபை மீது உடைய இரக்கத்தை பொழியும் ஆண்டவரே. தாகத்தோடு மன்றாடு, கண்களை மூடாமலே இறைவனை உற்று நோக்கி வண்ணம் மன்றாடி கொண்டிரு. தெய்வம் சௌக்கியம் தருவார். என்னாலும் உன்னை தேடி வந்திடும் என் உள்ளம், இந்நாளிலும் சித்தம் அறியணுமே. என்னாலும் உன்னை தேடி வந்திடும் என் உள்ளம், இந்நாளிலும் சித்தம் அறியணுமே. பாதையோ அறியவில்லை, பயணமோ தொடரவில்லை. பாதையோ அறியவில்லை, பயணமோ தொடரவில்லை. வாழ்வு முடங்கிய நிலைதானே, வாழ்வு முடங்கிய நிலைதானே. இரக்கமே உருவான என் தெய்வமே, இறங்கிட வேண்டுமே இயேசுவே. கால் அடியில் நல்ல வேதனை உண்டு, எரிவு உண்டு. தெய்வம் அதற்கு விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். முழங்கால் வருத்தத்திலிருந்து முட்டிப்பட முடியாது, முழங்கால் வருத்தம் கால் மடக்கவும் முடியாது, அதிலிருந்து தெய்வம் சௌக்கியம் கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிற்று வேதனை, தெய்வம் அதிலிருந்து விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். நெஞ்சு வருத்தம் உண்டு, அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். நெஞ்சு படப்படுத்திக் கொண்டிருக்கும், எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி, அல்ல பேச வந்தாலும் சரி, ஒரு விதமான ஒரு படப்படப்பு இருக்கும். இதோ தெய்வம் அந்த நிலையிலிருந்து எடுத்து மாற்றி விடுதலை பூர்ண சௌக்கியம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அதே மாதிரி ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ், ஒரு கேஸ் உண்டு, தங்களை குறித்து தவறான அபிப்பிராயம் சொல்லியிருக்கிறார்கள், பொய் சாட்சி சொல்லிக்கொண்டு அவர்களை இதோ அந்த தவறான பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த கோர்ட் கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது, இவர்களுக்கு சாதகமாக கிடைக்கிறது, அது தவறு என்று சொல்லிக்கொண்டு சாதகமாக கிடைத்து வருகிறது. வீடு கட்டுவதற்கான கட்டுமானத்துக்கு உதவி செய்து கொண்ட வீடு பாதியே இருக்கின்றது, தெய்வம் அது துணை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைக்க வண்ணமாகவே, இயேசுவே உற்று நோக்கி வண்ணமாக, தெய்வமே இது உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன்,
இந்த மாலை வேலை முழுதும் உனக்காக நான் என்னை நான் விட்டுக் கொடுத்திருக்கின்றேன். எங்கள் குடும்பங்கள் நீ நன்கு அறிந்திருக்கின்றேன். தனிப்பட்ட வேலையில் நான் இப்படி அழுதிருக்கிறேன், நன்கு அறிந்திருக்கின்றேன். இரக்கம் காட்டும் ஆண்டவரே, உன் சித்தம் என்னவென்று எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, எங்களுக்கு வெளிப்படுத்தும். எங்கள் வாழ்வே உம் சித்தம் செயல்பட என்னையே உம்மிடம் தருகின்றேன். எங்கள் வாழ்வே உம் சித்தம் செயல்பட என்னையே உம்மிடம் தருகின்றேன். குறைகளே ஆனாலும் எதிர்மறை ஆனாலும் குறைகளே ஆனாலும் எதிர்மறை ஆனாலும் என்னில் கனிந்திட வேண்டுகிறேன். என்னில் கனிந்திட வேண்டுகிறேன். இரக்கமே உருவான என் தெய்வமே, இறங்கிட வேண்டுமே என் இயேசுவே. திருமண தடையை தெய்வம் எடுத்து மாற்றுகின்றார். 2 தம்பதிகளுக்கு தெய்வம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கண் எரிச்சல், கண்ணிலிருந்து தண்ணி வந்து கொண்டிருக்கும் ஒரு நபருக்கு தெய்வம் விடுதலை கொடுக்கின்றார். இன்னொரு நபருக்கு பார்வை கொஞ்சம் மெச்சப்பட்டிருக்கின்றது. அவர் கண்ணாடி போட்டிருக்கின்றார், இருந்த போதிலும் பார்வை கொஞ்சம் மெச்சப்பட்டிருக்கின்றது. இந்த தெய்வம் அந்த நபரை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். காது வேதனை, காதில் ஏதோ சவுண்டோ வருது, காது வேதனை. ஆனால் இப்போது அந்த காது வேதனை இல்லை. அதிலிருந்து தெய்வம் பூர்ணமாக சௌக்கியப்படுத்தி குணப்படுத்தி தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை உயர்த்தி வண்ணமாகவே இரக்கமே உருவான தெய்வம். இரக்கமே உருவான என் தெய்வமே, இயேசுவே இறங்கிட வேண்டுமே என் இயேசுவே. இயேசுவே இரக்கமே உருவான என் தெய்வமே, தாகத்தோடு இறங்கிட வேண்டுமே என் இயேசுவே. இயேசுவே தடுமாறும் நிலை இயேசுவே வழி காணாதிருக்க வாழும் நிலையினை பாருமே. வாழும் நிலையினை பாருமே. இரக்கமே உருவான என் தெய்வமே, இறங்கிட வேண்டுமே என் இயேசுவே. Praise the Lord. Hallelujah. 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 கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். ஆலயத்தில் எல்லா விளக்குகளும் போட்டுக்கொள்ளுங்கள். ஆலயத்தில் எல்லா விளக்குகளும் போட்டுக்கொள்ளுங்கள். மக்களே, இந்த சமயத்தில் சௌக்கியம் பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள், பாரம் சும போயிருக்கின்றது, வேதனை நீங்கியிருக்கின்றது, இந்த கால் வருத்தம் நீங்கியிருக்கின்றது, இது குணம் பெற்றவர்கள், அவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். குணம் பெற்றவர்கள் 1 2 அசைத்து காட்டு, உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். 1 அசைத்து காட்டுங்கள். 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 பேர் பேசுவார். கரகு தட்டி இவர்கள் சேர்த்துக் கொள்ளுவோம். அதே மாதிரி பல பாரத்தோடு வந்தோம், ஆனால் இப்போது மனசு லேசாக இருக்கின்றது, அந்த பாரம் நீங்கி இருக்கின்றது, ஏதோ ஒரு அனுபவம், லேசின் ஒரு அனுபவம் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்று உணர்ந்தவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். பாரம் நீங்கியவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி இறைவனுடன் சேர்ந்து கொள்ளுங்கள். துக்க
துக்கங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெற்றிருக்கிறீர்கள், நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று சொல்கிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். சந்தோஷத்தோடு இருக்கிறவர்கள் அதான் ஒன்று, நல்ல அசைத்து காட்டு. பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி இறைவனை சித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மக்களே, நாளை இதே மாதிரி வழிபாடு நடைபெறும். நாளை வழிபாடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆக தெய்வம் இன்று உனக்கு தெய்வம் விடுதலை தந்திருக்கிறார் என்றாருடைய அர்த்தம் இது என்ன? அவர் உங்களை அந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்ற அர்த்தம் ஒன்று. இரண்டாவது, அவர் எங்கோ வாழ்கிற கடவுள் அல்ல, உங்கள் மத்தியில் இருக்கின்ற கடவுள் என்பதற்கு இது ஒரு அடையாளம். இறை வார்த்தை கேட்கின்ற சமயத்திலே சௌக்கியங்களும் விடுதலையும் தெய்வம் அங்கு தந்தை தீருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளை சரியான விதத்தில் சரியாக 6 மணிக்கு நமக்கு 5 மணிக்கு ஆரம்பமாகும். அதன் பிறகு ஜெபமாலையுடன் ஆரம்பமாகும். ஜெபமாலை டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் அல்ல, ஜெபமாலை. மாறாக ஜெபமாலை வழியாக தெய்வம் உனக்கு சௌக்கியம் தருவார். ஜெபமாலை வழியாக விடுதலை தருவார். தாயுடைய பிரசன்னம் நமக்கு மிக மிக முக்கியமானது. அதன் வழியாக திருப்பலி பங்கெடுத்தே தீர வேண்டும். எந்த ஒரு நொண்டி சாக்கம் கிடையாது. இது மறை மாவட்டத்திற்கான தியானம், உனக்கான தியானம் அல்ல. அப்போ உன் குடும்ப அங்கத்தினர்கள், உன் அங்கத்தினர்கள், உன்னுடைய அந்தியத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் இங்கு வர வேண்டும். எனக்கு நேரமில்லை, சௌகரியமில்லை சொல்றதுக்கு யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் உரிமையும் தெய்வம் தந்ததில்லை. நெருக்கடி மத்தியில் உன் அன்பை வெளிப்படுத்து. நெருக்கடி மத்தியில் தெய்வத்தினை வெளிப்படுத்து. இதை தெய்வம் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நம் இறை ஆசிரியருக்கு நம்மை நாம் தயாராகுவோம். முழந்தால் வெளியிட்டுக் கொள்வோம். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு இயேசுவே உற்றுநோக்கி வண்ணமாக சொல்லித்தர ஜெபத்தின் உரத்த குரலில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, அப்பத்தின் வடிவில் என் கண் முன்னே வந்திருக்கின்ற நல்ல தெய்வமே, நான் உம்மை ஆராதிக்கின்றேன், ஸ்துதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என்னுடைய மனவேதனைகளையும் மன காயங்களையும் குணப்படுத்தியவரே, நன்றி செலுத்துகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, என்னுடைய உடலில் உள்ள எல்லா நோய்களையும் எல்லா வருத்தங்களையும் எடுத்து மாற்றியவரே, நன்றி செலுத்துகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா தடைகளையும் எல்லா நெருக்கடியிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருபவரே, நன்றி செலுத்துகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரு கரங்கள் லேசாக உயர்த்தி பிடித்துக் கொண்டு மௌனமாக இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டு இறைவனை ஆராய்ச்சி கொண்டு இருப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய
பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே.